जय गुरुदेव 108 சக்திபீடம் ஸ்ரீல ஸ்ரீ காமாட்சி சுவாமிகள் நமக்காக நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய மகான். அவாத்து மாமி இங்கே பேசிட்டு இருக்கேன். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் ஆரம்பம். இன்னைக்கு இந்த வருஷத்துல எல்லாரும் ரொம்ப நன்னா இருப்பா. இப்ப பலன்கள் குருஜி என்னங்கிறது கொஞ்சம் நாளை கழிச்சு சொல்லுவார். நம்ம இந்த வருஷத்துல என்னன்னா நிறைய பலன்கள் சொல்லியிருக்கா. அது என்னங்கிறது அப்புறம் நீங்க எல்லாம் கேட்பேன். நிறைய சண்டைகள் வரும், அது ஒரு இதுல எது வந்தாலும் என்ன வந்தாலும் ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் நுழைய முடியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம இதுக்கு கலிகாலம், கலிகாலத்துல வரக்கூடிய மாற்றங்களை நம்ம ஏத்துட்டு தான் ஆனோம். அத மாதிரி இருக்கும்போது நமக்கு அந்த எந்த விதமான கஷ்டங்கள்லேருந்து இன்பங்களை விடுபடுறதுக்கு ஒரே காரணம் பகவானுடைய சரணாகதி தான். நமக்கு இப்போ நம்மளால அங்க ஆத்துல இருந்தே நாம சங்கீர்த்தனம் பண்றா. இப்போ எல்லாரும் யூடியூப்ல அது இதுல பார்த்து குரூப் வைஸ் பண்றா. நிறைய மாமிகள் குழந்தைகள்ல இருந்து பார்த்தேன்னா எல்லாமே ஆன்லைன்ல கிளாஸ். இப்போ ஒத்தொத்தர் ஒன்னொன்னு சிவானந்த லகரிங்கிறா, அப்புறம் சௌந்தரிய லகரி, அது பகவத்கீதை, தேவி பாகவதம், எல்லாருமே அவ குரூப்பா சான் பண்றா. நம்மளுக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிற ஒரு 24 மணி நேரத்துல நம்ம ஒரு 8 மணி நேரம் தூங்கினா கூட பாக்கி நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour அல்லது ஒரு 15 minutes நம்ம எல்லாரும் பகவான் நாமாவை இது பண்றதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணணும். சாதாரணமா ஒருத்தர் ஒண்ணு பண்றதை விட கூட்டு வழிபாடு என்னைக்குமே சிறந்ததுன்னு சொல்லுவா. இப்ப நம்மளே ஒண்ணு வேண்டிட்டா கூட யாருக்கோ ஒரு உடம்பு சரியில்லை ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம உடனே குரூப்ல போட்டுறோம். எல்லாரும் சேர்ந்து அந்த டைம் பிரேயர் பண்றோம். அது கண்டிப்பா பலிக்கும். நம்ம எது பண்ணினாலுமே கூட்டு. குருஜி சொல்லுவார், நான்கிறத விட நாம் சொல்லும் போது நம்ம லிப்ஸ் ஒட்டும். எல்லாமே கூட்டு வழிபாடா நம்ம செய்யணும். நம்மளுடைய பகவானுடைய இதுல நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டா நம்ம அவன் பாத்துக்கிறான். திரௌபதி கடைசி வரைக்கும் இது பண்ணிட்டு இருந்தா. ஆனா கிருஷ்ணர் அவ கைய மேல தூக்கின உடனே கிருஷ்ணர் அவருக்கு ஆபரணமா கொடுக்க ஆரம்பிச்சா. அத மாதிரி நம்ம பகவான் கிட்ட சரணாகதி அடையணும். நம்ம எல்லாரும் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். என்னன்னா எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், சேர்ந்து எல்லாம் பண்ணணும், சேர்ந்து பகவானுக்கு தொண்டு பண்ணணும், அம்பாளுக்கு இது பண்ணணும். மாசம் ஒரு தடவையாவது நம்ம சக்திபீடம் கோவிலுக்கு வரணும். எல்லாரும் நம்ம ஒரு பிரதிஜை வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வீக்னா இந்த டே நம்ம இங்க இருக்கணும், இத மாதிரி நம்ம பண்ணணும். சக்தி பீடங்கிறது இல்லாட்டி கூட நம்ம இருந்த இடத்துல இருந்தே நம்ம குருஜி நமக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். நம்ம எந்த இடத்துல போனாலும் இவ காமாட்சி சுவாமிகளோட டிவோட்டியாங்கிற கேள்வியில நம்ம எல்லாம் இருக்கணும். சண்டை வரும், அங்க அந்த ஊர்ல சண்டை வரும், வெளிநாட்டுல சண்டை வரும். என்ன இந்த ஜாதக பலன்கள் இருந்தாலும் நம்மளுடைய ஒற்றுமையினால நம்மளுக்குள்ள சண்டைங்கிறத ஒரு மன தேசங்களோ ஒரு இதுவோ வராம இருக்கணுங்கிறது தான் அவருடைய ஆசை. ரொம்ப கோலாகலமா நவராத்திரி விழா நடந்துட்டு இருக்கு, ஒன்னொன்னு நடக்கிறது. ஆனா பார்த்தா யார் யாரோ எங்கெங்கேருந்தோ அதுக்கு ஃபுல் வீரியமா சப்போர்ட் பண்றா. இந்த இடம் இல்லாத நம்மளால எந்த இடத்துல ஒரு ஆன்மீக காரியம் நடந்தாலும் நம்ம எல்லாரும் போய் அதுக்கு அழகா ஹெல்ப் பண்ணணும். அந்த அம்பாள் பகவான் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். என்ன துன்பம் வந்தாலும் மலையை கண்ட பனி போல போற மாதிரி அந்த துன்பங்கள் எல்லாம் தாங்கக்கூடிய சக்தி நம்ம குருநாதரும் இதுவும் கொடுத்துருவார். இந்த வருஷம் என்னன்னா நிறைய உடல் ரீதியா சில ப்ராப்ளங்கள் வரும் எல்லாருக்கும். ஏன்னா சனி இருக்குங்கிற சனி இருக்கிறதுலயே ரொம்ப நல்ல சுவாமி சனி. ஈஸ்வரன்கிற பட்டம் சனிக்கும் சிவனுக்கும் மட்டும்தான். அதனுடைய வேலையை காட்டலன்னா நம்மளை யாரும் அதை மதிக்க மாட்டோம். அதனால அந்தந்த காலங்களே வரதை கடந்துதான் போகணும். ஒரேடியா இனிப்பே சாப்பிட்டுட்டே இருந்தாலும் நல்லா இருக்காது. அறுசுவையும் கொடுத்துருக்கா இல்லையா, அத மாதிரி அதுவும் நமக்கு இப்போ தேவையாதான் இருக்கு. இப்ப இருக்கிற காலத்துல அவாவா வயத்துல இருக்கிற குழந்தை கூட எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இந்த யூடியூப்ல எல்லாம் வருது. இருக்கிற இடத்துல இருந்தே அவாவா இந்த ஜபம் பண்றது, அந்த கிளாஸ் போறோம் இந்த கிளாஸ் போறோம்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால எல்லாருமே பகவான் நாமம், பகவானுடைய இதை பற்றிக்கணும். அது ஏதோ ஒரு வழி. ஒண்ணு நம்ம சர்வீஸ் பண்ணலாம், வயசான வாழ்க்கை ஹெல்ப் பண்றது, அதுவும் ஒரு விதமான சர்வீஸ் தான். ஒரு பேர் ரோட்ல நீ நடந்து போற, ஒருத்தர் கிராஸ் பண்ண முடியலன்னா அவ கையை பிடிச்சு கிராஸ் பண்ண விட்டாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி இது நான் நங்கநல்லூர்ல நிறைய பாக்குறேன். நங்கநல்லூர் இருக்கிறதுனால இந்த மாடுகள் மேனஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஒருத்தர் இப்ப நானே கையை ரோட தாண்ட முடியாத போது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும் போது அதுவும் ஒரு சர்வீஸ் தான். அந்த நேரத்துல அம்பாலோ பகவானோ அங்க நம்ம நிக்கிறா. நம்மளால முடிஞ்ச அளவு காசு பணம் தாங்கிறது முக்கியம் இல்ல, உடம்பால மனசால வாக்குனால நிறைய மத்தவளுக்கு உதவி பண்ணலாம். ஒருத்தர் தான் கஷ்டப்பட்டு அவன் நன்னா இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி அம்பாள் கிட்ட வேண்டும் போது அது ரொம்ப நன்னா பரிணமிக்கும்.
மகா பெரியவாளே என்ன சொல்லியிருக்காரா, நீ அடுத்த வாளுக்காக வேண்டும் போது அது வந்து உடனே பலிதம் ஆயிடும். அடுத்த வாளுக்கு வேண்டும் போது உனக்கு என்ன தேவைங்கிறத ஆட்டோமேட்டிக்கா அம்பாள் கடவுள் கொடுத்துருவா. நீங்க வந்து நமக்கு இது வேணும், நம்ம குழந்தை வேணும் தனிப்பட்ட முறையில வேண்டிட்டோம்னா அவளுக்கு அதுக்கு மேல கொடுக்கணும்னு நமக்கு நினைச்சா அதை குறைச்சிருவான்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு மனசால ஏதோ நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம எல்லாரும் இந்த புது வருஷத்துல கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரொம்ப வாங்கிட்டு நம்ம குருஜி ஸ்பீச் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். எவ்வளவோ வருஷம் அவர் இந்த ஆன்மீகத்துல கிட்டத்தட்ட 30-35 வருஷமா இருக்கார். நமக்கு எல்லாம் சொல்லிட்டே இருக்கார், உணவும் சொல்றார். ஆனா நம்ம கொஞ்சம் கத்துக்க மாட்டேங்கிறோம். இப்ப இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நவராத்திரி வந்து ரொம்ப நன்னா நடக்கிறதுனா எல்லாமே அவர் இங்கே இந்த ஆட்ட வைக்கிறார். அதனால நம்ம வந்து எல்லாருமே மெயினா உள்ள இந்த புது வருஷத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கணும். மனபேதங்கள் இத மாதிரி ஃபியூச்சர்ல பாஸ்ட்ல நடந்தது ஃபியூச்சர்ல நடந்தது அது எல்லாத்தையும் முடிஞ்சிடும். நேத்திக்கு நடந்தது நடந்து போச்சு, நம்மள வந்து அதால மாத்த முடியாது. எதிர்காலம் நம்ம கையில். இன்னைக்கு நல்லா இருக்கோமா, இன்னைக்கு நல்லா நம்ம வாழ்வோம், இன்னைக்கு அடுத்த வாழ வந்து நம்ம நல்லா சந்தோஷமா இது பண்ணுவோம். அந்த நிலையில நம்ம இருக்கணும். இப்ப வந்து கலிகாலம். அதனால வந்து நம்ம என்ன வேணா நடக்கலாம், நம்மளுடைய சக்திக்கு மீறியே நடக்கலாம், நல்லது நடக்கலாம். அதனால இது இப்படி நடந்துட்டேங்காம கலிபுருஷனோட நம்ம ஒத்து போகணும். இந்த காலத்துல மகா பெரியவா தான் நமக்கு அதான் சொல்லி, மகா பெரியவா நம்ம குருஜி வாழ்ந்த காலத்துல நம்ம இருக்கோங்கிற நம்மளும் அந்த நேரம் அந்த ஓரத்துல இருக்கோம் இல்லையா அந்த உலகத்துல, அது வந்து நமக்கு ஒரு சந்தோஷமான இது நம்ம நினைச்சுக்கணும். அவர் வந்து மகா பெரியவா சொன்ன வழியில தான் அவர் வந்துட்டு இருக்கார். அதையே தான் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லாரும் அதே மாதிரிதான் இருந்துட்டு இருக்கோம். எத்தனையோ ஊர்கள் எத்தனை நாடுகள் நம்ம போனாலும் இப்ப இதுல எல்லாம் மகா பெரியவாளுக்கு கோயில் கட்டியிருக்கா அது இதுன்னு எல்லாம் சொல்றா. என்ன சொன்னாலும் அவாவா அந்த தர்மத்தை அவாவாளுடைய தர்மம் அது வந்து அவளுடைய பர்சனல் விஷ் அதை காப்பாத்திட்டு மெயினா நம்மளால என்ன பண்ண முடியும், அடுத்த வாளுக்கு உதவி, அடுத்த வாளுடைய மனசையோ உடம்பையோ காயப்படுத்தும்படி நம்மளோட சொல்லோ செயலோ நினைப்போ கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். இப்ப நம்ம நினைச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த நினைக்கும் போது வானத்துல உள்ள தேவதைகள் ததாத்துன்னு சொன்னா அது நடந்துரும். அதனாலதான் அந்த காலத்துல சொல்லுவா கெட்டதா எதுவுமே பேசக்கூடாது, நல்லதே பேசணும். இவ திரௌபதி கோவலன் வந்து கூட்டின்னு போகும்போது கண்ணகியா வந்து யாரோ ஒருத்தி வாழ்த்தினாலாம், நீ வந்து என்னவோ இது வந்து 16 செல்லமும் பெற்று கணவனை விட்டு பிரியாமல் இருந்தான்னு சொன்னான். அந்த பிரியாமல்ங்கிற வார்த்தை சொல்லும் போது ததாஸ்துன்னு சொன்னதுனால அவ பிரிஞ்சுட்டான்னு சொல்லுவோம். அதான் பிரியாமன்னு சொல்லக்கூடாது, நம்ம வந்து சேர்ந்து இருக்கணும். பேசும்போதே பி பாசிட்டிவ்னே நம்ம நினைக்கணும். எப்பவுமே நெகட்டிவா நினைச்சிட்டு இது சொல்லிட்டு கடைசியில நான் நினைக்க கூடாதுன்னு சொல்லி நினைக்க கூடாது. எல்லாருமே வாழால முடிஞ்ச அளவு டெய்லி அட்லீஸ்ட் ஒரு செகண்டாவது நம்மளால அடுத்த வாழ்க்கை நன்மை பண்ணும், உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ ஒரு நினைச்சின்னா அந்த அம்பாளோ அந்த பெரியவாளோ சேர்ந்து நம்மளுடைய குடும்பத்தையும் நம்ம உலகத்தையும் நன்னா வைப்பா. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஒரு கலிகாலத்தினால கொஞ்சம் நிதானமா அப்படி இப்படி வியாதிகள் வெக்கைகள் இருந்தாலும் நம்மளுடைய கூட்டு முயற்சியினாலும் குருநாதர் நமக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, யாருக்காவது ஒரு உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு இதுனா நம்ம உடனே போய் அதை பார்க்கணும். நம்மளால முடிஞ்சது குருஜி குங்குமோ இல்லை ஏதோ ஒன்று கொடுக்கணும். ஒன்றும் இல்லையா ஒரு ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் தான். ஒரு குடும்பத்தில் வந்து உங்களுக்கு மொத்தமாக ஒரு 20 பேர் 25 பேர் மேக்சிமம் 50 பேர் தான் இருக்கலாம். ஆனால் நம்ம குருஜி பொறுத்த வரைக்கும் எதுனாலும் எல்லாருமே இருக்கக்கூடியவா தான். இங்கே ஒரு 99.9% 1% நானா கூட இருக்கலாம். அது மாதிரி இருக்கிறதை தவிர்த்து எல்லாரும் ரொம்ப அந்யோன்யமாக தான் இருக்கும். இந்த 10 நாள் நவராத்திரி அங்கே இருக்குன்னு சொன்னா எல்லாரும் வந்து ஒரு ஆசையா ஓடி வரா, நம்ம பாத்துக்கு போறோம் பிறந்தாத்துக்கு போற மாதிரி. இந்த கோவில் இல்லை, எல்லாருமே அவளோட விழாக்கள் அதுக்களும் இப்ப மாத்தி எங்களுக்கு டெய்லி ரிப்போர்ட் வரும்போது மனசு அவ்வளவு நிறைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பிறந்தா ஏதோ ஒண்ணு சாதிச்சோன்னு இருக்கணும். என்ன சாதிச்சோம், ஒன்னும் இல்லை, வந்தோ ஒரு குழந்தைய பெத்தோம் போனோம், அது வந்து லௌகீகம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய தேவைகளை செய்யலைனாலும் உலகத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியும். பாட்டுல வரும், நீ என்ன செய்தாய் உலகுக்கு அவன் என்ன செஞ்சான்னு கேட்காதங்கிற மாதிரி நம்மளால முடிஞ்சது எல்லாம் செய்யணும். ஒருத்தருக்கொத்தர் பாத்தியா நன்னா இருக்கியா சாப்பிட்டியா. குருஜி யார் வந்தாலும் என்ன கேட்பாருன்னா வாங்கோ சாப்பிடுங்கோ அது இந்த 2 வார்த்தை தான். ஏன்னா அது 2லயும் மனசு குளிந்து போயிடும். ஒருத்தருக்கு ஒருத்தனுடைய ஒரு பேதமைகள் ஒரு காழ்ப்புணர்ச்சி எதுவுமே இங்க வரத்துக்கு சான்ஸ் கிடையாது. அதே மாதிரி நம்ம குருநாதர் என்ன வாக்கியம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காளோ அவர் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்மளுடைய அவர் எங்கேயோ இருந்து நம்மளை பாக்குறார். அதே மாதிரி இப்ப இன்னைக்கு அவர் என்ன சொல்லுவார், மகா பெரியவா வழிதான். எனக்கு தெரிஞ்ச அவர் என் பேரெல்லாம் கூட ஜாஸ்தி சொன்னது, எப்ப பார்த்தாலும் பெரியவா காமாட்சி தான். நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்ததுன்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக நினைச்சு நம்ம அதை பொறுத்துக்கணும். மகா பெரியவாளுக்கே ஒரு வாட்டி அவ்வளவு ரொம்ப ஜுரம் வந்தது. அப்ப அந்த ஜுரத்தை ஒரு தண்டத்து மேல ஏத்தி வச்சுட்டு
ஏதோ வந்து ஒரு ஸ்பீச் ஏதோ கொடுத்துட்டு திருப்பி அதை எடுத்துட்டார். ஏன் பெரியவா உங்களால் அதை நிவர்த்தி பண்ண முடியாதான்னு எல்லாரும் கேட்கும்போது, இல்லை அதை நான் விட்டேன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு நான் இன்னொரு பிறவி எடுக்கணும். அதான் அந்த கர்ம வினன்னு சொல்ற மாதிரி அது என்ன உண்டோ அது எல்லாமே அவன் கொடுத்தது. கஷ்டம் கொடுக்கும்போது அவன் தான், இன்பம் கொடுக்கும்போது திரும்பி எதுவுமே அவன் நினைச்சு அந்த அம்பாளுடைய பதில சரணாகதி அடைஞ்சிட்டா நம்மளால எதையுமே சாதிக்க முடியும். சாதனை என்ன? மனுஷனுடைய மன நிம்மதி, சாப்பாடு, படுத்தா தூக்கம், வியாதி இல்லாத வாழ்க்கை, இது 3 தான் மனுஷனுக்கு முக்கியமான தேவை. காசு பண்ண வேண்டாமான வேணும், அளவுக்கு அதிகமான நெஞ்சு. அதனால நமக்கு என்ன தேவைங்கிறத அவ கொடுப்பா. நமக்கு கிடைச்சதை ஏத்துக்கணும், கிடைக்காதது ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாரும் ஆயுசோட ஆரோக்கியத்தோட அவளால முடிஞ்ச அளவு நிறைய சர்வீஸ் பண்ணுங்கோ. இருந்த இடத்துல இருந்து பண்ணுங்கோ. உங்க குழந்தைகளையும் நல்ல ஒரு வழியில கொண்டு வாங்கோ. எது நல்ல வழிங்கிறது அவாவா செலக்ட் பண்றதுல இருக்கு. இப்ப ஒருத்தருக்கு நல்லதா இருக்கு, ஒருத்தர் கெட்டதா இருக்கு. இப்ப சிவகாசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெஞ்சதுன்னா அவளுக்கு கெட்டது. ஏன்னா அவ வந்து பட்டாசு வியாபாரம் பண்ணணும், அவ வந்து மழை வரக்கூடாதுன்னு பூஜை பண்ணுவான். ஆனா விவசாயிகளுக்கு மழை வேணும். பகவான் என்ன பண்ணுவான்? அவளையும் பார்க்கணும், இவளையும் பார்க்கணும். 2 பேலன்ஸ் பண்ணும்போது நம்மளால முடிஞ்ச அளவு எது வந்தாலும் நம்மளால ஏத்துக்கக்கூடிய அந்த சக்தியை கொடு. இதுதான் நம்ம ஆண்டவங்கிட்ட வேணும். திருப்பி திருப்பி சொல்றது, லோகத்துக்கு நம்மளால முடிஞ்சது. நம்மளால போய் ஒருத்தர் திருத்த முடியாது. முதல்ல நம்மள நாம நேசிக்க கத்துக்கணும். சுவிட்சர்லாந்துல நாங்க போகும்போது பார்த்தா அங்க ஒரு பெரிய இவ புக்கெல்லாம் கொடுத்தா. டெய்லி மார்னிங் நம்ம எழுந்த உடனே நம்மள நாம நேசிக்கணும், நம்மளுக்கு அன்பு செலுத்தணும். நம்மளுடைய கைக்கு நன்றி, காலுக்கு நன்றி. நம்ம யாரா சொல்றோமா அது பாட்டது பண்றது, அது மாதிரி சொல்லும் போது அதனுடைய உடம்புகளுக்கெல்லாம் அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி பெரும்பா. ஓஹோ நமக்கு நன்றி சொல்ல இவாளுக்கு நம்ம நல்லா பண்ணணும். அம்பாளுக்கே நம்ம என்ன பண்ணோம்? சகஸ்ர நாமங்கிறோம். சகஸ்ரனா 1000. அம்பாளை பத்தி சொல்லலாம். அம்பாள் நீ எப்படி இருக்கா, செய்மாத்திர மாதிரி சொல்லும் போது ஒருத்தருக்கு உத்வேகம் வரும். யாராவது நல்லது பண்ணினா உடனே அவளை ஒரு வார்த்தை அப்படியா பாராட்டுங்கோ, தேங்க்ஸ். இப்ப இந்த கலிகாலத்தில் இருக்கிற குழந்தைகள் அவ்வளவு அழகா எல்லாம் கத்துக்கிறது. அதனால இந்த புது வருஷம் வந்து எல்லாருக்கும் நல்ல நீண்ட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட எல்லாரும் ஒத்துமையா எப்படி இருந்தாலும் மதம் இனம் ஜாதி பார்க்காம எல்லாரும் மனுஷா எல்லாரும். ஆனா அவளுடைய பர்சனல்ல தலையிடாம அவளுக்கு என்னென்ன உண்டோ எல்லாரும் சேர்ந்து நம்ம குருநாதர் சொன்ன வழியில எல்லாரும் அவருக்கு மகிழ்ச்சி தரும்படி. அவருக்கு என்னன்னா எல்லாரும் நம்ம சொல்படிங்கிறது ஆர்டர் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து இருக்கா. ஒரு வார்த்தை போன் பண்ணினா எல்லாரும் இப்ப எங்குமே என்ன வேணும்னாலும் என்ன செஞ்சாலும் இவனுக்கு உடம்பு சரியில்லை நீ போனா உடனே கூட்டமா போயிடுவா. அந்த மாதிரி ஒரு இதோட நம்ம எல்லாரும் வாழணும்னு சொல்லி குருநாதர் அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த புத்தாண்டு வந்து ரொம்ப நன்னா எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பேன். கத்திப்பீடத்துக்கு இல்லை, எல்லா கோயிலுக்கும் முடிஞ்ச அளவு எல்லாரும் வாங்கோ. இருக்கிற இடத்துல இருந்தே முடிஞ்ச சர்வீஸ் பண்ணுங்கோ. அப்பா அம்மா தான் முதல் தெய்வம். அப்பா அம்மா பாருங்கோ, வீட்டை முதல்ல பாருங்கோ. வீடு நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். மாமி சொல்லிட்டாலே வீட்டுல குழந்தைகளை விட்டுட்டெல்லாம் இங்க வரணுங்கிறது கிடையாது. அதனால அவாவா எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நன்னா இந்த 12 ராசிக்கார பலன்களை இப்போ குருஜி சொல்லுவார். அது வந்து எந்த அளவு விலாவாரியா சொல்லுவாங்கிறது நமக்கு தெரியாது. ராசி இது 1 ராசி இது உனக்கு கெடுதலா சொல்லியிருக்காளோங்கிறது கிடையாது. இந்த கிரகங்கள் அப்படி வரும்போது அது அதனுடைய பலனை காட்டாம இருந்தா அதுக்காக நம்ம இன்னும் ஒரு ஜனனம் எடுக்கணும். அதனால எல்லாரும் ரொம்ப க்ஷேமமா இருப்பேன். எதுனாலும் ஒத்துமையா இருந்துட்டு இன்னும் நம்மளோட நிறைய பேரை சேர்க்கணும். நிறைய பேர் சேர்ந்தானா நம்ம ஊர் கூடி தேர் எடுக்கணும்னு சொல்லுவார் குருஜியே. இந்த கோவில் கட்டுறதுல பார்த்தேன்னா ஒரு சின்ன பூக்காரியினுடைய ஒரு 4 அணா கூட ஒரு செங்கலா மாறி இருக்கு. ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய ஒரு 10 லட்சம் ரூபாய் மாறி இருக்கு. எல்லாரும் சேர்ந்து இது வந்து ஒரு சகாப்தம். நமக்கு அது கூடயே இருக்கிறதுனால புரியல. நம்ம ஏதோ கோயில் போறோம்னு. அது ஒவ்வொரு இடங்கள் போய் அனுபவிக்கும் போதுதான் நமக்கு அதை பத்தி தெரியும். எங்க போனாலும் நம்ம குருஜியினுடைய அவாடிவாட்டியா காமாட் அதே மாதிரி பேர் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். எல்லாரும் அதே மாதிரி முக்கியமா திருப்பி சொல்றது ஒத்துமை, ஒருத்தருக்கொத்தர் ஒற்றுமை. அந்த பழி உணர்ச்சி காழ்ப்புணர்ச்சி இல்லாம எல்லாரும் சேர்ந்து இந்த வருஷத்துல எல்லாரும் க்ஷேமமா இருப்பேன்னு சொல்லி அந்த மகா பெரியவா சொன்ன காமாட்சி குருஜி எல்லாரையும் சேர்ந்துட்டு ஆசீர்வதிக்கிறோம். ஜெய் குருதேவ். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அபார கருணா சிந்தும் ஞானதும் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்முகம். காமாலிகாமாம் கமலாசனஸ்தாம் காமியப்பிரதாம் கங்கணபூஷவஸ்தாம் காஞ்சி நிவாசாம் கனகப்பிரபாசாம்
காமாட்சி தேவியும் கலையாமி சித்தே. தினமே சித்தினம். இன்றைய தினம் புது வருட ஆரம்பம். குரோதி என்ற விசேஷமான ஒரு வருடம். குரோதம் என்று சொன்னாலே காமக்ரோத லோபமோக மதமாச்சரியம் அப்படிங்கிற ரீதியில் இரண்டாவது ஸ்தானத்தில் குரோதம் அப்படிங்கிறது. இந்த குரோதம் அப்படின்னாலே விரோத பாவம். குரோதி அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. கூ இல்லை, இக்கு போட்டு குரோதி அப்படிங்கிறத தான் நம்ம உச்சரிக்கிறோம். அப்படி ஒரு விசேஷமான இந்த வருஷப்பிறப்பில் பிரதி வருஷம் நம்ம எல்லாரும் பல இடங்களில் அவரவர்கள் தர்மாச்சரணத்துப்படி குலாச்சாரப்படி அவரவர்கள் சிரவணம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சொந்த தர்மத்தை எல்லாரும் கடைப்பிடிக்கிறோம். அவரவர்களுடைய ஜோதிட சாஸ்திரங்கள் தெரிஞ்ச வல்லுநர்கள், சாஸ்திரிகள், குருநாதர்கள் கிராமாந்தரத்தில் அவ கோவில்களில் அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷாலை வச்சு பஞ்சாங்கம் வாசிக்கிறது. இது பல நாட்களாக பல வருஷங்களாக இது வழக்கத்தில் இருக்குது. இது ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்பேற்பட்டதான வசந்த இந்த சம்பத்சரத்தினுடைய பலன்களை இது எல்லாத்துக்குமே காலத்தை அனுசரித்து தான் நம்மளுடைய வாழ்க்கை. காலத்தை அனுசரித்து தான் பகவானும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். ஜனன மரணம் அப்படிங்கிறது கூட காலத்தை உத்தேசித்து தான் பகவான் கொடுக்குறார். அப்படி இந்த காலம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், திதி, யோகம், கரணம் இப்படின்னு இதெல்லாம் வச்சுட்டு இந்தந்த காலங்களில் இதெல்லாம் வகுத்திருக்கா. அப்படி காலத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் இருக்கிற நாம் அனைவரும் இயங்கின்னு இருக்கோம். அந்த காலத்தின் அடிப்படையில் தான் எல்லா கோவில்கள்லேயும் பூஜைகள் மற்ற விசேஷங்கள்லாம் நடக்கிறது. அப்படி இந்த காலம் அப்படிங்கிறது சூரியன், சந்திரன். சூரியன் எடுத்துட்டாச்சுன்னா அதாவது ஒரு வீட்டுக்கு சூரியன் வர அப்படின்னா அது ஒரு மாதம் அங்கே தங்கிடுவார். அப்படி 12 மாதம் சூரியன் சஞ்சாரம் பண்ணுறார். இது ஒரு வருஷம். இப்போ மேஷத்தில் முதல் ராசியில் சூரியன் வர்றதுனால எப்பெல்லாம் மேஷத்துக்கு சூரியன் வரானோ அப்பெல்லாம் வருஷப்பிறப்பு அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். அதான் மேஷ ரவி புண்ணிய காலம் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம். அப்படி இந்த மேஷ மாதத்தில் வர்றது, அப்புறம் ரிஷபத்தில் வரும்போது, அப்புறம் மிதுனம், அப்படி ஒவ்வொரு ராசிக்கு வரும்போது அப்போது சித்திரை, மேஷம், வைகாசி, ரிஷபம், ஆனி, மிதுனம், ஆடி, கடகம், ஆவணி, சிம்மம் அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி 12 மாதங்களில் சூரியன் சஞ்சரிக்கிறத வச்சு இந்த வருஷத்தில் மேஷராசியில் முதல்ல பிரவேசிக்கிற நாள் எப்போவோ அப்போது புத்தாண்டு. அப்போது ஒரு வருஷம் ஆறுது. ஒரு மாதம் ஒரு வீட்டில் இருந்தாலும் 12 மாதம் 12 வீடுகளில். அதே மாதிரி சந்திரன் அவனும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பார். மொத்தத்தில் 7 கிரகம். அந்த ராகு கேதுவை தவிர மொத்தம் 7 கிரகம். இந்த 7 கிரகத்தை வச்சு இந்த பஞ்சாங்கத்தில் காலத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பஞ்சாங்கம் யார் கண்டுபிடிச்சா, பஞ்சாங்கம் எப்போ வந்தது, இப்படிலாம் நமக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் ரிஷிகள், மகான்கள் அவெல்லாம் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் இந்த கணிதத்தை அவள் கணிச்சிருக்கா. இப்போ நம்ம வாசிக்கிற பஞ்சாங்கம்லாம் இப்போ யாரோ தற்சமயத்தில் எழுதின பஞ்சாங்கம் இல்லை. இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் ரிஷிகள், முனிவர்கள் இவெல்லாம் கிரகங்களை வச்சுட்டு காலத்தை அளந்து அந்த பிரமாணங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கா. அப்பேற்பட்டதான வசந்த அந்த காலத்தின் அடிப்படையில் இந்த குரோதி நாம சம்பத்சரம்
அப்படிங்கிறது விஷு புண்ணியகாலம், துலா விஷு, சைத்திர விஷு. வருஷத்தில் 2 விஷு. ஒன்று சைத்திர விஷு, அது சித்திர மாதம் வரக்கூடியது. துலா மாதத்தில் வரக்கூடியது, அதாவது ஐப்பசியில் வரக்கூடியது துலா விஷு. இந்த 2 தான் விஷு புண்ணிய காலம்னு சொல்கிறது வழக்கத்தில், பாக்கிக்கெல்லாம் கிடையாது. அப்பேற்பட்டதான வசந்தரான இந்த சித்திர மாதத்தில் வரக்கூடிய இந்த விஷு கேரள தேசத்தில் விஷுக்கரி அப்படின்னு கொண்டாடுவார். அப்படி ஒரு பஞ்சாங்க படனம் அப்படிங்கிறது நம்ம சிரவணம் பண்ணினா சில விஷயங்கள் காதால் கேட்டால் அது என்ன புண்ணியங்கிறது, புண்ணியம் இதெல்லாம் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு எழுத்து வடிவத்தில் யார் எழுதி கொடுத்தாலும் அதை நம்ம நம்ப மாட்டோம். அந்த புண்ணியத்தை வாழ்க்கையில் அனுபவிக்கிற காலத்தில், அந்த புண்ணியங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்கிற காலத்தில், நம்ம சந்தோஷமாக இருக்கிற ஒரு சமயங்களில் இப்போ ஏற்பட்டதான புண்ணியம்தான், நாம் பண்ணின புண்ணியம்தான் இன்றைக்கி நம்ம சௌக்கியமாக இருக்கோம் அப்படின்னு மனசாட்சி சொல்லும். அப்படி ஒரு புண்ணியமான ஒரு காரியம் சிரவணம். 9 விதமான பக்தியில் முதல் பக்தியே சிரவண பக்தி அப்படின்னு. சிரவணம், ஸ்வரணம், கீர்த்தனம், தாஸ்யம், சக்கியம், நாத்த நிவேதனம், அர்ச்சனம், பாதசேவனம், சரணாகதம், வரிசையாக 9 சொல்லிட்டு இருக்க. அதில் முதன்மையானது சிரவணம். இந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதேவிங்கிற மாதிரி ஒரு யார் பஞ்சாங்கம் வாசிக்கிறதுனா பஞ்சாங்கம் எல்லாருமே வாசிக்கலாம். ஒரு வாத்தியார் சாஸ்திரிகள் தான் பஞ்சாங்கம் வச்சுக்கணும், பாக்கி பேர்லாம் வச்சுக்கக்கூடாது, சாஸ்திரிகள் தான் பஞ்சாங்கம் வாசிக்கணும்னு இதுவரையும் எங்கேயுமே எழுதலை. பஞ்சாங்கம் எல்லோரும் வாசிக்கலாம், எல்லோரும் அவசியம் பஞ்சாங்கம் வாசிக்கணும். பஞ்சாங்கத்தை படிக்கணும் நித்தியப்படி. அந்த நித்தியப்படி பஞ்சாங்கத்தை படித்தா அதனால் நமக்கு ஒரு ஆத்மஸ்ரேயஸ், வியாதிகள் வராது, பயம் இருக்காது, விரோதங்கள் உள்ளவா நம்ம இடத்துல யார் இருந்தாலும் அந்த விரோதங்கள்னால நமக்கு எந்த விதமான சிரமங்களும் நமக்கு ஏற்படாது. அடுத்து பகவான் இடத்துல ஒரு பக்தி ஸ்ரத்த நமக்கு ஏற்படும். அப்பேற்பட்டதான விரோத பாவங்கள் இல்லாமல் பகவான் இடத்துல ஒரு பக்தி ஸ்ரத்தை ஏற்பட்டு, பகவான் இடத்துல ஒரு விசுவாசம் ஏற்பட்டு, அப்படி ஒரு வாழ்க்கையில் நமக்கு ஒரு சந்துஷ்டியான விஷயங்கள் நடக்கணும்னா அந்த பஞ்சாங்கத்தை நித்தியப்படி ஆற்றுல வச்சுக்கணும். அப்படி அந்த ஆற்றுல வச்சுருந்தா போகாது, நித்தியப்படி அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை படிக்கணும். திதி, என்ன திதி இன்னைக்கு, என்ன நாள், என்ன நட்சத்திரம், என்ன யோகம், என்ன கரணம், இதை படித்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, திதேஷ்ச ஸ்ரீயமவாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்தியஸ்ச பஞ்சாங்கம் பலமுஷ்யதே. அதாவது திதி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டா நமக்கு அன்றைய தினம் ஐஸ்வர்யம் பெருகும். வாராது ஆயுஷ்யவர்தனம், இன்றைக்கி என்ன கிழமைன்னு தெரிஞ்சுட்டா ஆயுள் விருத்தியாகும். நக்ஷத்ராது ஹரத்தே பாபம், நட்சத்திரங்களை நம்ம தெரிஞ்சுட்டா பாபம் போகும். யோகாது ரோக நிவாரணம், இந்த யோகத்தை தெரிஞ்சுட்டா சரீர ரீதியாக ஏற்படக்கூடியதான சிரமங்கள் போகும். யோகாது ரோக நிவாரணம். கரணாது காரிய சித்திய, கரணாது என்ன கரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா நமக்கு என்ன காரியத்தை நினச்சி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த காரியம் பலிதமாகும். அப்பேற்பட்டதான பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடியதான 5 விதமான அங்கங்கள், திதி, வாரம், நட்சத்திரம், லக்னம், அதாவது திதிவார நட்சத்திரம், யோக கரணம், அதாவது சில இடங்களில் லக்னத்தை எடுத்துக்கிறது, அது ஜோதிடெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் அதை லக்னத்தை எடுத்துப்பேன். நமக்கு சாஸ்திரிய ரீதியாக பஞ்சாங்கம் அப்படின்னா திதி, வாரம், நட்சத்திரம், யோக கரணம், இப்படி ஒரு 5 விதமான நமக்கு வழிகளை சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அப்படி வசந்த நிலையில் இந்த குரோசி நாம சம்வத்சரமானது இன்றைய தினம்
அது ரொம்ப விசேஷமான ஒரு ரீதியில் நேற்றைய தினம் சனிக்கிழமையே வருஷம் மறந்துருத்து அப்படின்னு சொல்லி தர்ப்பணாதிகள்லாம் நேற்றே எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணினா. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த சூரியனை உத்தேசித்து சூரிய உதயத்தை உத்தேசித்து ஒரு பிறந்தநாள் அப்படின்னா சூரிய உதயத்தை வச்சு தான் கொண்டாடுறது. அது மாதிரி வருஷம் அகாலத்தில் பிறந்தாலும் சூரிய உதயத்தை வச்சு இந்த பஞ்சாங்க படனத்தை இன்றைய தினம் எல்லாரும் இன்றைக்கி அனுஷ்டானத்தில் இருக்கிறதுனால லோகம் பூரா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா தேசங்கள்லேயும் இந்த பஞ்சாங்க படனம் பொது இடங்களில் ஒரு விசேஷமான ஒரு சத்சங்கத்தில் ஒருத்தர் வாசித்து எல்லாரும் சிரவணம் பண்ணுவார். அந்த சிரவணம் பண்ணுற அந்த ஒரு புண்ணியமான ஒரு வைபவம் இன்றைக்கி சிரவணம் பண்ணிட்டா இந்த வருஷம் பூரா நமக்கு எல்லா விதத்துலேயும் சகல விதமான சம்பத்துக்களும் நிச்சயமாக வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை தான் வாழ்க்கை என்ற அடிப்படையில் ஒரு பூர்ண நம்பிக்கையோடு நம்ம ஒருத்தரும் இதை அனுஷ்டானத்தில் பழக்கத்தில் இருக்கிறதுனால விடாமல் பஞ்சாங்க சிரவணம் பண்ணணும். அப்பேற்பட்டதான குரோதிநாம சம்பத்சரம் இந்த பஞ்சாங்க படனம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் தேசத்துக்கு என்ன, மனுஷாளுக்கு என்ன, என்னெல்லாம் விலைவாசிகள் அப்படி இருக்கும். இப்போ ஒரு அரசாங்கம் எடுத்துட்டாச்சுன்னா ஒரு அரசாங்கத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்டர் இருப்பான். ஒரு 20 டிபார்ட்மெண்ட்டுக்கு 20 மினிஸ்டர். அது மாதிரி இந்த நவ கிரகங்கள் ரூல் பண்ணும். எப்படி மனுஷா ரூல் பண்ணுறாலோ கிரகங்கள் ரூல் பண்ணும். இந்த வருஷம் பூரா அவளுக்கும் இந்த ராஜா, மந்திரி, சஸ்யாதிபதி, அர்காதிபதி, சேனாதிபதி, ரசாதிபதி, மேகாதிபதினு அவளும் ஒருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு அவள் இந்த வருஷத்தை ரூல் பண்ணுறான். அப்போ அவள் என்ன பண்ண போகிறா, அந்த கிரகங்கள்னால இந்த வருஷத்தில் நமக்கு என்ன நல்ல பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கில புத்தாண்டு அன்றைக்கி நான் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தேன். இந்த வருஷம் பூரா ரொம்ப சிறப்பாக இருக்கும், எல்லாரும் சுபிக்ஷமாக இருப்பேர் அப்படின்னு கொடுத்துருந்தேன். இது சாஸ்திரத்தின் அடிப்படையில் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறத ஒரு அனுஷ்டானத்தில் இருக்கிறபடியா இது வாயிலாக இன்றைக்கி பலாபலங்களை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மீறி நமக்கு ஒரு கேடு பலன் இருந்தாலோ தீய பலன் இருந்தாலோ நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனையின் அடிப்படையில் குரு சரணத்தினுடைய ஸ்மரணையினால் நம்மளுடைய ஆத்ம பலத்தினாலையும் தேவதா கைங்கரியத்தினாலையும் நம்மளுடைய 108 சக்தி பீடத்தினுடைய தரிசன மாத்திரத்திலேயே எல்லா விதமான துக்கங்களும் போய் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆனால் ஆரோக்கியம் பாஸ்கராதி இச்சேத்து. யார் ஆரோக்கியத்தை கொடுப்பா? சூரியன். இன்றைக்கி என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. அப்போது இன்றைக்கே தெரிஞ்சு போச்சு சூரியனுக்கு உகந்ததான இந்த வருட பிறப்பு வைபவத்தை நம்ம கேட்கும்போது ஆரோக்கியம் நமக்கு கிடைச்சுடுத்தோ அப்படின்னா. இப்போ ஆரோக்கியம் கிடைச்சுடுத்தோன்னா அப்புறம் நமக்கு எல்லாம் கிடைச்சிடும். ஆரோக்கியம் இருந்தால் எல்லாத்தையும் சம்பாதிச்சுடலாம். எல்லாத்தையும் சம்பாதிச்சு ஆரோக்கியம் இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான நிலையில் நம்ம எல்லாரும் இருக்கோங்கிறதுக்கு இந்த வசந்த நவராத்திரி மகோத்சவ தினம் வேறு நடந்துன்னு இருக்கு. அப்பேற்பட்டதான வசந்த நவராத்திரி உற்சவ காலத்தில் மத்தியில் இந்த வருஷ பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி ஒரு வைபவமானது எத்தனையோ ஆண்டுகள் நம்ம பஞ்சாங்க படனை வாசிக்கிறோம். ஆரம்ப காலத்தில் எத்தனையோ காலம் ஒரு 25 வருஷத்துக்கு குறையாமல் பக்தால் எல்லாரும் சவணம் பண்ணால் இந்த வருஷம் நேரடியாக பக்தாலை பார்த்து பஞ்சாங்க வாசிக்கும்படியான சூழ்நிலை இல்லாததுனால சில அசௌகரியத்தின் அடிப்படையில் குருநாதருடைய கிரகத்தில் இருந்துட்டே இந்த பஞ்சாங்கம் படத்தினுடைய சாராம்சத்தை ரொம்ப சுருக்கமாக ரொம்ப விஸ்தாரமாக சொல்ல முடியாது. பொது இடமாக இருந்தால் ரொம்ப விஸ்தாரமாக ஜனங்களை பார்த்து அந்த ஆனந்தத்தில்
ரொம்ப விஸ்தாரமாக நிறைய பலன்களை சொல்லலாம். அதனால் என்ன இருந்தாலும் குரு வாக்கியத்தின் வாக்கின் அடிப்படையில் இந்த பஞ்சாங்கத்தை பலனத்தை சிரவணம் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கருதி நீங்கள் எல்லாரும் பரமக்ஷேமத்தையே அடையணும் அப்படிங்கிறதாக நம் குருநாதருடைய ஸ்ரீசரணத்தை அம்பாளுடைய சரணத்தை ஸ்மரணம் பண்ணி ஆரம்பிப்போம். இந்த பஞ்சாங்கத்துக்கு குரோதி வருஷத்தினுடைய பலன் வெண்பா. ஒவ்வொரு வருஷமும் பஞ்சாங்க பலனத்தில் இந்த பஞ்சாங்கத்தில் இந்த வெண்பான்னு ஒரு பாட்டு, அது 4 வரி, அது அடிப்படையில் தான் அந்த வருஷத்தில் எல்லாமே நமக்கு அமையும். குரோதிதனில் கொள்ளை மிகும் கல்வரினால் பாரீர் ஜனங்கள் பயமடைவர், கார்மிக்க அற்ப மழை பெய்யும் மக்கள் குறையுமே, சொற்ப வினை உண்டெனவே சொல். அதெல்லாம் மொழியே சொல்லிட்டா, அதாவது மழையெல்லாம் ரொம்ப சொற்பமாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் திருட்டு பயம் இருக்கும் அப்படின்னு இந்த பஞ்சாங்கத்தினுடைய பலன் வெண்பா அதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் தான் இந்த வருஷத்தினுடைய பலன் அமையிறது. அப்படி இந்த பஞ்சாங்கம் 5 விதமான ஒரு திதிவார நட்சத்திர அபிநியோகங்களை கொண்டிருந்தாலும் இந்த பஞ்சாங்கத்துக்கு ஒரு சங்கராந்தி தேவத்தைன்னு ஒன்று உண்டு. அந்த சங்கராந்தி தேவத்தை யார் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு வருஷத்தில் ஒரு தேவத்தை இருப்பாள். அவளுக்கு சங்கராந்தி தேவத்தைன்னு பேர், மகர சங்கராந்தி தேவதை. அதில் என்னென்னலாம் அவள் கையில் வச்சுட்டு இருக்கா, என்ன தரிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறத இங்கே கவனமாக கேட்கும்போது அந்த அந்த விஷயங்கள் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும். அந்த விஷயங்கள் தான் ரொம்ப நம்மளை காசு கொடுத்து வாங்க முடியாதபடி அந்த விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் வாங்கிறதுக்கு. அப்படி விலை ஏற்றத்தோடு இருக்கக்கூடியதான விஷயங்கள். மகர சங்கராந்தி ஸ்ரீ புருஷ ரூபமாய் 2 முகமும் 3 கண்களும் 4 வாயும் சிவப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொகுகின்ற புருவும் நீண்ட காதும் 8 கைகளும் 2 கால்களும் சம்பட்டை மையரும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் 12 யோஜனை பருமனும் 100 யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்துடன் வருவாள். மகர சங்கராந்தி நாமதேயம் மகோதரி. மகோதரிங்கிறது இந்த இந்திராட்சி கவசத்தில் ஒரு வாக்கியம் வருது, மகோதரி முக்தகேசி கோரு ரூபா பலப்பிரதான். அதாவது மகோதரிங்கிற ஒரு நாமதேயம் இந்திராட்சி கவசத்தில் வருது. வில்வ ஜலஸ்நானம், அப்போது வில்வம் ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வில்வ ஜலஸ்நானம். சிவப்பு வஸ்திரம் தரித்து, சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய வஸ்திரங்கள்லாம் விலையேற்றம். வெள்ளி பாத்திரத்தில் பாயசம் போஜனம். வெள்ளி பாத்திரம்னா வெள்ளிலாம் ரொம்ப விலையேற்றமாக இருக்கும். குங்குமம் பூசிக்கொண்டு, குங்குமம் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும். பிரபால கொடையுடன் வைடூரியம் ஆபரணம் அணிந்து, வைடூரியங்கள்லாம் நவரத்னங்கள்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். சிறு செண்பகப்பூ சூடி, புஷ்பங்கள் விலை ஜாஸ்தி. கட்கம் ஆயுதமேந்தி கிழக்கு திக்கு நோக்கி குரோத முகத்துடன் புலி வாகனத்தில் தை மாதம் 1ஆம் தேதி 14/1/2025 செவ்வாய்க்கிழமை மத்தியான வேளையில் பிரதமை திதியில் பூச நட்சத்திரத்தில் பாலவ கரணத்தில் மேஷ லக்னத்தில் கடகராசியில் பிரவேசிக்கிறாள். விசேஷ பலன், நாமதேய பலன், மகா யுத்தம். லோகம் பூரா எங்கே பார்த்தாலும் தேசத்தில் சண்டைகள், எல்லா தேசத்துலேயும் சண்டை இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் சண்டை, ஒவ்வொரு ஊர்லேயும் சண்டை, நாட்டில் சண்டை, மேலிடத்துல சண்டை, அரசாங்கத்தில் சண்டை, எல்லா இடங்கள்லையும் சண்டை சச்சரவு இந்த வருஷம். ஏன்னா இந்த வருஷத்தினுடைய பேரே குரோதி. குரோதம்னா சண்டை. அப்போ அந்த குரோதம்னா அந்த கோபம்னு பேர். கோபம் என்ன பண்ணுவோம், சும்மா இருக்க மாட்டோம், சண்டை வரும்.
அப்போ இந்த சண்டைகள் இல்லாமல் இருக்கணும்னா மௌனம் கலகநாஸ்தி. அப்போ மௌனமாக இருந்துட்டு சைலண்ட்டாக இருந்துட்டு ஆத்ம ஜபத்தை பண்ணிட்டு குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி சஞ்சாவந்தனங்களை பண்ணிட்டு அனுஷ்டானங்கள் நமக்கு ஏதாவது ஒரு தேவதையினுடைய மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணால் இந்த குரோத பாவம் கோபம் நம்ம இடத்துலேருந்து போயிடும், விலகிடும். அபிஷேக பலன் அதிக உஷ்ணம், ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் இந்த வருஷம். வஸ்திர பலன், பயம், ஆபரண பலன், கலகம், சண்டை, ரோக பயம், எல்லாருக்கும் வியாதி வரும், சண்டை வரும். வார பலன் ராஜ கலகம். எங்கே தான் நாட்டில் மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் தொடர்ந்து அவளே ஆட்சியில் இருந்தாலும் கூட அவளுக்குள்ள இவா 2 பேருக்குள்ள கருத்து வேற்றுமைகள் ஏதாவது ஒன்று அப்பப்போ இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு கருத்து வேற்றுமைகள் இவாளுக்குள்ள தொடர்ந்து இருந்து வந்துதான் இருக்கும் இந்த வருஷம் பூரா. அப்படி ஆபரண பலன் கலகம் ரோகபயம், வார பலன் ராஜ கலகம், கால பலன் திருடர்களுக்கு பீடை, நட்சத்திர பலன் நன்மை. அப்போது இந்த பஞ்சாங்கத்தில் இப்போ நாமதேயத்தை பூரா அம்பாளனுடைய ஸ்வரூபத்தில் மகோதரிங்கிற ஒரு நாமத்தோட அம்பாள் இருக்க. அந்த அம்பாளனுடைய லட்சணத்தைப்படி இந்த வருஷம் என்னென்னலாம் நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக இந்த லோகத்துக்கு உலகளவில் நமக்கு என்னென்னலாம் அதை தெரிஞ்சுட்டு அதன் பிறகு இந்த நவகிரகங்களுடைய ரூல், அதுக்கப்புறம் இந்த பஞ்சாங்க படத்தினுடைய ஆதாய வரிய பலன், கந்தாயம் பலன், அதுக்கப்புறம் நமக்கு மேஷ ராசியிலிருந்து விருச்சிக ராசி வரையும் 12 ராசிக்கு என்ன வருஷம், இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பூர்த்தி பண்ணுவோம். உலகளவில் இந்தியா முதலிடத்தில் பதவி வகிக்கும். சித்தா, ஆயுர்வேதா, பாட்டி வைத்தியம் மூலம் தீராத வியாதிகளை தீர்க்க முடியும். குறிப்பாக புற்றுநோய்க்கு இந்தியா மருந்து கண்டுபிடித்து சாதனை படைக்கும். குரு பகவான் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 15/10/2024 வக்ர ஆரம்பம். தை மாதம் 29ஆம் தேதி 11/2/2025 குரு வக்ர நிவர்த்தி. இந்த ஆண்டு சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். தேவகுருவாகிய குரு பகவான் அசுர குருவாகிய சுக்கிரன் வீட்டில் வாசம் செய்வதால் உலக ஜகத் ஜாதகத்தில் ரசாதிபதியாக பதவி வகிக்கிறார். இதனால் அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்படும். குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். பொதுமக்களிடையே சொத்து பிரச்சனைகள் அதிகரிப்பதுடன் சொத்து சம்பந்தமாக வழக்குகளும் அதிகரிக்கக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் அதிகரிக்கும். தனியார் முதலீடு நிறுவனங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரும். பண தேவைகளை அதிகரிப்பதுடன் ஆன்லைன் வர்த்தகங்களும் விரிவடையும். விலைவாசி ஏற்ற இறக்கமாக இருக்கும். தங்கம், வெள்ளி, மஞ்சள் ஏற்றம் இறக்கமாக காணப்படும். உலக ஜெகத் ஜாதகத்திற்கு விருச்சிக லக்னமாகும். லக்னத்திற்கு கலத்திர விரையாதிபதியான சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சபலம் பெற்றும் அஷ்டம லாபாதிபதியான புதன் நீச்சமுற்று இருப்பதால் விளையாட்டுத் துறையில் இந்திய வீரர்கள் பல சாதனைகள் படைக்க நேரிடும். இந்த ஆண்டு 3க்கும் 4க்கும் உடைய சனி பகவான் 4 பதவிகளை வகிப்பதால் தனது சொந்த வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று 7ஆம் பார்வையாக சூரிய பகவான் வீட்டையும் 10ஆம் பார்வையாக செவ்வாய் பகவான் வீட்டையும் பார்ப்பதால் போதைப் பொருட்கள் அளவுக்கு அதிகமாக புழக்கத்தில் இருக்கும். தவறு செய்தவர்களுக்கு உடனுக்குடன் தண்டனைகள் கிடைக்கும். உயிருக்கு ஆபத்தான துறையில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றம் காணப்படும். செவ்வாய் பகை வீட்டில் இருக்கும் பொழுது ரியல் எஸ்டேட் வியாபாரம் ஏற்றம் இறக்கமாக இருக்கும். கல்வி கட்டணங்கள் உயரக்கூடும். மாணவ மாணவிகளுக்கு பல புதிய சலுகைகள் மூலம் கல்வி
சுமை குறைய வாய்ப்புகளை அரசாங்கம் ஏற்கும். இந்த ஆண்டு கள்ளர்கள் பயம் உண்டாகும். கள்ளர்கள்னா திருடர்கள் பயம் உண்டாகும். விக்குல கேஷ் என்று கூறப்படும் பண கையிருப்பு என்பது குறைந்து அனைத்து துறையிலும் ஆன்லைன் வியாபாரம் நன்றாக நடக்கும். உடன் மோசடிகளும் அதிக அளவில் நடைபெறும். சிறுபான்மையினர் வாழும் இடத்தில் போர் மூலம் அபாயம் உள்ளது. எல்லைகளில் எப்போதும் போர் பதற்றமாக இருக்கும். புலிகளின் இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். பழைய கட்சி தலைவர்களுக்கு கண்டம் ஏற்படும். இந்த ஆண்டு வௌவால் தொல்லை அதிகமாக இருக்கும். பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கும். குற்றம் புரிந்து நீண்ட காலமாக தலைமறைவு வாழ்க்கையை மேற்கொண்டவர் இச்சமயம் மாட்டிக்கொள்ள நேரும். அரசியலில் மாற்றங்கள் ஏற்படும். ஆட்சி கூட்டணிகள் மாறுபடும். அரசியல்வாதிகள் வழக்குகளில் சிக்கும் அபாய நிலை உருவாகலாம். இந்த ஆண்டு புதிதாக இருமல், கை கால் குடைச்சல், கண் நோய் அதிகமாக பரவும். தனவந்தர்கள் ஏழையாக நேரும். இந்த குரோதி புத்தாண்டு சோபகிருத ஆண்டு பங்குனி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை இரவு மணி 8:10 துலா லக்னத்தில் சனி ஓரியில் குரோதி புத்தாண்டு பிறக்கிறது. அர்காதிபதி, சேனாதிபதி, மந்திரி, மேகாதிபதி சனியுடன் ராஜாவாகிய செவ்வாய் உடன் கும்பத்தில் சேர்ந்திருப்பதாலும் சனி தனது சொந்த வீடான கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் இந்த ஆண்டு செவ்வாய் உதயத்திலேயே இருக்கிறார். விவசாயம் பலமாக இருக்கும். உலக ஜாதக தேவதை லட்சுமி நாராயணர் வருவதால் எல்லா உயிரினங்களுக்கும் உண்ண உணவு இருக்க இடம் கிடைக்கும். யானைகள், புலிகள், சிங்கம் மற்றும் காற்றிலுள்ள ஜீவராசிகளுக்கு உணவு பஞ்சம் இருக்காது. தைரிய வீரிய சுகஸ்தானாதிபதி சனி பகவான் மந்திரியாகவும் வருவதால் நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு சரியாக நடைபெறும். மகர சங்கராந்தி புருஷம் பாலவகரணம் ஆண் புலி வாகனத்தில் வருவதும் இவ்வாண்டு வருணமேகம் மேற்கு திக்கில் உற்பத்தியாவதால் இந்தியா கடுமையாக வெள்ளத்தில் பாதிக்க நேரும். 2 மரக்கால் மழையும் இவ்வாண்டு ஆதாயம் 47, விரயம் 71 வருவதால் அதிகமான விரயம் 24 வருவதால் பல புதிய வரிகள் விதிக்க நேரிடும். குறிப்பாக மின்சார கட்டணங்கள் உயரும். எங்கும் பணம் பட்டுவாடா செய்வதில் சமமான காரியமாக இருக்கும். ஆடி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருவதால் புலி, சிங்கம், பறவைகள், பாம்பு, எருது, மான், கம்பளிப்பூச்சி, வௌவால் பாதிப்பு ஏற்படும். சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருப்பதால் விவசாய நிலங்கள் வெட்டுக்கிளி தொல்லை அதிகமாக இருக்கும். இந்த குரோதி ஆண்டு இரவில் பிறந்ததால் அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருவதால் இரவில் விட்டு மழை பொழியும். கோவில்களில் பூஜை முறையாக நடக்கும். சுபிக்ஷம். அடுத்தபடியாக இந்த பஞ்சாங்க பட்டணத்தில் நவநாயகர்கள் அவளோட பலன், ராஜா யார், மந்திரி யார், அவெல்லாம் என்னென்னலாம் ரூல் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். விந்திய பர்வதத்தில் தெற்கே சௌர சாந்திரமான ரீதியாய் குரோதி வருஷ பலன். அசுரர்கள் கலகத்தால் ஜனங்கள் பணமில்லாதவர்களாகவும் பழம் கிழங்குகளை ஆகாரமுடையவர்களாக ஆனாலும் விருத்தி அடைவர். வடக்கே பாக்யஸ்பத்தியமான ரீதியாய் பிங்கள வருஷ பலன் பயிர், விளை மற்றும் மழை, விளைவாசி, பயிர் விளைச்சல், மழை இதெல்லாம் மத்தியமாக இருக்கும். ராஜா செவ்வாய், இந்த வருஷம் ராஜா செவ்வாய். செவ்வாய் பலன் திருடர்கள், நெருப்பு,
பசி இவைகளால் பீடையும் மழைக்கு கெடுதியும் அரசர்களுக்குள் சண்டையும் உண்டாகும். மந்திரி சனி பலன். பசுக்களுக்கும் ஜனங்களுக்கும் பீடை, அற்ப மழை, பயிர் குறைவு. சேனாதிபதி சனி பகவான். அரசர்கள் தர்மம் இல்லாதவர்களாகவும் ஜனங்கள் பாபம் பண்ணுகிறவர்களாகவும் ஒருவருக்கொருவர் குழப்பம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். சஸ்யாதிபதி செவ்வாய் பலன். சிகப்பு, நெல், துவரை, கடலை இவைகள் விளையும். சிவப்பு பூமி படிதம் உண்டாகும். தானியாதிபதி சந்திரன் பலன். பசுக்கள் அதிக பால் கொடுக்கும். ஜனங்கள் பயமும் வியாதியும் நீங்கி இருப்பார்கள். நல்ல மழையும் சுபிட்சமும் உண்டாகும். அர்காதிபதி சனி பகவான் பலன். பூமியானது திருடர், நெருப்பு இவைகளால் பயமும் அதிகமான கருப்பு தானியங்கள் உள்ளதாகவும் இருக்கும். மேகாதிபதி சனி பலன். மத்தியமமான மழை, விளையேற்றம், கருப்பு தானியங்கள் விளையும். ரசாதிபதி வியாழன் பலன். எல்லா இடத்திலும் ரசவஸ்துக்களின் விருத்தியும் அற்பமழையும் பசுக்களுக்கு பால் விருத்தியும் உண்டாகும். நேரசாதிபதி செவ்வாய் பலன். ரத்தினம், பவழம், தங்கம், சிவப்பு நிறம் உள்ள வஸ்துக்கள், சிவப்பு வஸ்திரமும் விருத்தியடையும். வாரண மேக பலன். ஒரே பெருக்காகவும் விகாரமாகவும் காற்றுடன் கூடியதான பூமி எங்கும் மலை வரிசைக்க பலன் உண்டு. இப்போது இந்த பஞ்சாங்கத்தில் அந்த ரூல் பண்ணுறவெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து ஆதாயம், விரயம், அதுக்கப்புறம் பஞ்சாங்கத்தை இன்றைக்கி சித்திரை 1ஆம் தேதியை படிப்போம். படிச்சுட்டு மேஷ ராசியிலேருந்து 12 ராசிக்கு சொல்லிவிட்டு பஞ்சாங்க பலனத்தை பூர்த்தி பண்ணுவோம். ஆதாயம், விரயம், அதாவது இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு இவ்வளவு ஒரு நம்பர் சொன்னோன்னா அந்த நம்பர் ஒரு இதுக்கு சொல்கிறேன். ஒரு சும்மா ஒரு 5ஆம் நம்பர்னு சொல்லிட்டேன்னா அந்த 5ஆம் நம்பர்னு இப்போ ஒரு 14, ஆதாயம் 5, விரயம் 14னா ஒரு 5 ரூபா இருந்ததுன்னா ஒரு 14, இல்லை ஒரு 10 ரூபா இருந்ததுன்னா 100 ரூபா அப்படி எடுத்துக்கணும். ராசி மேஷ ராசி, விருச்சிக ராசி. வரவு 8 ரூபா, செலவு 14 ரூபா. வரவு காட்டு செலவு இந்த வருஷம் அதிகமாக இருக்கும். ரிஷபராசி, துலா ராசி 2 ரூபா வந்தால் 10 ரூபா செலவு. மிதுன ராசி, கன்னி ராசி 5 ரூபா இருந்தால் 5 ரூபா செலவு. கடகராசி வரவு 5 ரூபா இருந்தால் செலவு 10 ரூபா. சிம்ம ராசி வரவு 2 ரூபா இருந்ததுன்னா செலவு 10 ரூபா. தனுசு ராசி, மீன ராசி 10 ரூபா வந்தால் 5 ரூபா செலவு. மகர ராசி, கும்பராசி 10 ரூபா இருந்தால் 10 ரூபா செலவு. மொத்த ஆதாயம் 47, விரயம் 61. ஆக இந்த வருஷத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆதாய விரயம் பார்த்தோம். அடுத்து கந்தாய பலன். சித்திரை முதல் ஆடி மாதம் வரையிலும் முதல்ல கந்தாயம் முதல் 4 மாதத்துக்கு, 2வது கந்தாயம் அடுத்த 4 மாதத்துக்கு, 3வது கந்தாயம் அடுத்த 4 மாதத்துக்கு. ஆக இந்த முதல்ல ஒற்றை கணக்காகில் அர்த்த லாபம், இரட்டை கணக்காகில் சமப்பலன். முதல் சூன்யமாக யாருக்கு ஃபஸ்ட்டு சைஃபர் வருதோ அவளுக்கு முதல் 4 மாதம் வியாதி. 2வது சைஃபர் வந்தால் அடுத்த 4 மாதத்துக்கு பயம். 3வது சைஃபர் வந்ததுன்னா கடைசி இந்த வருஷத்தினுடைய லாஸ்ட்டு 4 மாதத்தில் பண விரயம் நிறையா இருக்கும். 3லுமே சைஃபர் வந்துடுச்சுன்னா தரித்திரத்தை தான் அனுபவிக்க முடியும். அஸ்வத நட்சத்திரம், இதில் நம்பர்
வந்தால் நல்லது. சைபர் எந்த இடத்துல வருதோ, நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல் சைபர் முதல் 4 மாதம் வியாதி, 2வது சைபர் வந்ததுன்னா பயம், 3வது சைபர் வந்ததுன்னா தனவரியம். அஸ்வினி நட்சத்திரம் 210, பரணி 523. சைபர் எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு. பாக்கி நம்பர்லாம் வந்ததுன்னா ரொம்ப யோகம்தான், ஒன்றும் சிரமம் இல்லை. கார்த்திகை 001, வியாதியும் பயமும் இருக்கும் 8 மாதத்துக்கு. ரோகிணி 314, மிருகசீரிஷம் 622. திருவாதிரை முதல்ல 4 மாதத்துக்கு நன்னா இருக்குது, அடுத்த 8 மாதத்துக்கு பயமும் தனவரையமும் இருக்குது. புனர்பூசம் 413, பூசம் 721, ஆயில்யம் 204. நடுவில் ஒரு 4 மாதத்துக்கு பயம் இருக்கும். மகம் 512, பூரம் முதல் 4 மாதத்துக்கு வியாதி, கடைசி 4 மாதத்துக்கு பணவரியம். உத்தரம் 303, மதியில் 4 மாதத்துக்கு பயம் இருக்கும். அஸ்தம் 611, சித்திரை 124, சுவாதி மத்தியில் பயம் ஒரு 4 மாதத்துக்கு, விசாகம் 110, லாஸ்ட் ஒரு 4 மாதத்துக்கு தனவிரயம். அனுஷம் 211, கேட்டை 501, நடுவில் ஒரு 4 மாதத்துக்கு பயம். மூல நட்சத்திரம் 014, முதல் 4 மாதத்துக்கு வியாதி. பூராடம் 322, உத்திராடம் 600, கடைசி 8 மாதத்துக்கு பயமும் பணவிரயமும் இருக்கும். திருவோணம் 111, 0 இல்லாதவெல்லாம் ரொம்ப பகவானுக்கு நன்றி சொல்லணும், பகவானை பிடிச்சிக்கணும். அவனை நன்னா இந்த வருஷம் நமக்கு 0வே இல்லாமல் நன்னா வச்சுருக்காரு அப்படின்னு நன்றி கடனுக்காக நமக்கு கோவிலுக்கு போகிறது. ஆக 108 சக்தி பீடம்ங்கிறது இல்லை. உங்கள் குலதெய்வத்தை போய் பாருங்கோ, பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் பாருங்கோ, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கோ, அதெல்லாம் நன்றி கடன். அவிட்டம் 421, சதயம் மதியில் 4, மதியில் மட்டும் ஒரு 2 மாதத்துக்கு கொஞ்சம் சிரமம், மற்றபடி சதயம் நல்லா இருக்குது. அப்புறம் பூரட்டாதி 211, உத்தரட்டாதி 520. அந்த உத்தரட்டாதிக்காரர்களுக்கு கடைசி 0ல கொஞ்சம் பணம் வரையும். ரேவதி 002, அப்போது முதல் 4 மாதத்துக்கு வியாதி, அடுத்து 4 மாதத்துக்கு பயம், கடைசியில் நல்லா இருக்குது. இப்படி கந்தாயம் அப்படிங்கிறது இந்த வருஷம் பூரா நமக்கு ஆதாய விலை எப்படி இருக்குது, கந்தாய பலன் பார்த்தாச்சு. ஆனால் அந்த வருஷம் எல்லாருமே நல்ல சுபிட்சமாக நல்ல மங்களகரமாக நல்லா இருக்க வேண்டியது. யாருக்கும் பெருசாக ஒன்றும் விபரீதமான ஒரு விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டாம். எல்லாத்துக்கும் குரு கிருபை. மற்றபடி அந்யோன்யமாக எல்லாரும் இந்த வருஷத்தில் சண்டை வரும்னு சொல்லிட்டேன். அதனால் ஏற்கனவே வருஷமே இப்படி சண்டையாக இருக்கக்கூடிய வருஷமாக இருக்குது. நம்ம விரோதங்களெல்லாம் தவிர்த்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற அடிப்படையில் எல்லாரும் விரோதங்களை கைவிட்டு எல்லாரும் இருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனை காலம் எத்தனை நாள் தெரியாது. இருக்கிற வரையும் ஒருத்தருக்கொருத்தர் பரஸ்பரம் பாவயந்தம் அப்படிங்கிற நிலையில் ஒருத்தர் பரஸ்பரமாக இருந்துண்டு எல்லாரும் கைங்கரியம் பண்ணுங்கோ, எல்லாரும் ஒற்றுமையாக இருங்கோ. இந்த காமாட்சி கைங்கரி அறக்கட்டளை நாங்கள் ஆரம்பித்து எத்தனைன்னு அளவிட முடியாத பக்தர்கள் ஆரம்பத்திலிருந்து தெய்வ பலமும் மனுஷா பலமும் எது தூக்கலாக இருந்தது அப்படின்னு கேட்டால் தெய்வ பலத்தை மிஞ்சி மனுஷ பலம் இருந்தது. அப்பேற்பட்ட மனுஷ பலத்தினால தெய்வ பலத்தையும் வச்சுண்டு இந்த ஆன்மீகம் 25 வருஷத்துக்கு மேலே பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கோம். எத்தனையோ பேர் அப்படி இப்போ கண் அசைச்சா அப்படி நிற்கிற அளவுக்கு
எல்லாரும் அப்படின்னா ஒத்தொத்தரையும் கைங்கரியம் பண்ணுறவாள்லாம் அவளை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு மேலே அவள் பண்ணுற விஷயங்கள் அப்படி பல பேருடைய ஒத்தாசை, பல பேருடைய கைங்கரியம், அதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு 108 சக்தி பீடமாக பிரகாசிக்கிறது. அப்படின்னா ஒவ்வொரு பக்தாலும் எனக்கு கிடைச்ச அத்தனை பக்தாலும் ஒருத்தருடைய பக்தாளுடைய மனசு, அதுக்கப்புறம் அவளுடைய உழைப்பு, அதுக்கப்புறம் அவளுடைய திரவியம் பைசா அவளால் முடிஞ்சது. இதெல்லாம் கொடுத்து இந்த கோவிலை உருவாக்கியிருக்கா. அப்படின்னா என்றென்றும் அந்த நல்ல உள்ளங்கள் எல்லாரும் திரும்ப எல்லாரும் பழைய மாதிரி சௌஜன்யமாக சௌலபியமாக எல்லாரும் குருநாதால், ஏன்னா யாருக்குமே குருநாதால் இந்த ஆர்கனைசேஷனில் எல்லாருக்கும் நான் நிறைய பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது. நான் அனில் மாதிரி ஏதோ எல்லாருக்கும் வழிகாட்டியிருக்கலாம். ஆனால் அவ்வளவு நம்பிக்கை நான் அனுகிரகம் பண்ணி எல்லாரும் நல்லா இருக்காங்கிறத காட்டிலும் எல்லாரும் என் மேலே வச்சிருக்கிற ஒரு அதீதமான நம்பிக்கை, பக்தி, இதுக்கு நான் அவளுக்கு செஞ்சதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு தீவிரமான பக்தியும் நம்பிக்கையும் இல்லை. அத்தனை ஜனங்களும் திரும்ப எல்லாரும் நம்ம கோவில் நம்ம குருநாதர் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு எல்லாரும் திரும்ப அத்தனை பேரும் ஒருத்தருக்கொருத்தர் எல்லாரும் சந்தோஷமாக இந்த ஆலயத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த ஆன்மீகத்தில் நீங்கள் எல்லாரும் வரணும் அப்படிங்கிறது குருநாதருடைய விருப்பம், காமாட்சியோட விருப்பம். அஸ்வதி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் மேஷராசி. மேஷராசியில் யார் பிறந்திருக்காளோ அவளுக்கு இந்த வருஷம் பூரா என்ன நடக்கும்? குரு 1ஆம் இடத்தில் இருப்பது, அந்த குரு 1ஆம் இடத்தில் இருப்பது உகந்த இடமல்ல. கூட்டு குடும்பத்தில் சிறிய அளவில் மன கஷ்டங்கள் வந்த வண்ணம் இருக்கும். தனது புத்திரர்களால் வீண் மனக்கவலைகள் உண்டாகும். பணத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படும். தனது சொந்த இருப்பிடத்தை விட்டு நீண்ட தூரம் குடியேற நேரும் வாய்ப்புள்ளது. மேற்படிப்பு பயில்வதற்காக சிலர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள நேரிடும். குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 ரிஷப ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சாரர். அப்போதான் நல்லா இருக்கும். ஆக இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பிரமாதமாக இருக்குது மேஷராசிக்கு. அப்போ தனது குடும்பஸ்தானம், அப்புறம் நல்ல உகந்த இடம், நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணம் தற்சமயம் வசூலாகும். குடும்பத்தில் ஓரளவுக்கு பண உறவு அதிகரிக்கும். இளம் பெண்களால் வீண் கலகம், சண்டை, தகராறு வர நேரலாம். இருப்பினும் குரு அசுரகுருவனுடைய வீட்டில், அந்த சுக்கிரனோட வீட்டில் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால அந்த எந்த விதமான மழை போல வந்தாலும் பனி போல் விலகும் என்று சொல்லுவார். எந்த பிரச்சனை வந்தாலும் பனி போல விலகிடும், கவலையே பட வேண்டாம். சனி பகவான் 11ஆம் இடத்துல, அதாவது மேஷராசிக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கார். அது என்ன இடம்? லாபஸ்தானம். அங்கே சஞ்சாரம் செய்கிறார். புதிய வியாபாரம் ஆரம்பிக்கலாம். ரொம்ப நாள் புத்திர சந்தானம் இல்லை, கல்யாணம் ஆகலை, ரொம்ப நாளாக வேலை சரியா இல்லை, ரொம்ப நாளாக ஏதோ ஒரு வீடு வாங்கணும் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம், ரொம்ப நாளாக ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கும், வாகனங்கள் மாற்றலாம், இல்லை ஏதோ ஒன்று அவள் மனசில் இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி சனி பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தை சஞ்சாரம் பண்ணுறார். பழைய எதிரிகள் தற்சமயம் நட்புக்கரம் நீட்டுவர். மராமத்து வேலைகள் நடக்கும். ராகு பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது உகந்த இடமல்ல. புதிய நண்பர்களை நம்பி புதிய வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டாம். இந்த மேஷராசிக்கார இந்த வருஷம் எது சொந்தமாக தொழில் ஆரம்பிக்காமல் இருந்தால் இந்த வருஷத்தில் தப்பிச்சுடலாம், மாட்டிக்க முடியாது. பொருளாதார நெருக்கடி உண்டாகும்.
வாகன கண்டம் ஏற்படும். இந்த வாகனத்தில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக வண்டி ஓட்டணும். வண்டியில் ஓட்டும்போது அவாவா ஃபோன் பேசுறது, மெசேஜ் அனுப்புறது, காதில் எதையோ ஒன்று மாட்டின்னு வண்டி ஓட்டும்போது இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து தப்பும்போது இந்த விபத்து இயற்கையாக ஏற்படும். அதனால் வாகனத்தில் கண்டம் இருக்குது அப்படின்னா ஒரு வருஷம் வண்டியே ஓட்டாமல் இருக்காதுன்னு சொல்லலை. வண்டி ஓட்டும்போது இருந்தாலும் கொஞ்சம் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வண்டி ஓட்டுறதுல இருந்தால் நல்லா இருக்கும். கேது பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது உகந்த இடம் இல்லை, நல்லா இல்லை. புத்திரிகளால் வீண் மனக்கவலை உண்டாகும். பாகப்பிரிவினை செய்த சொத்துக்கள் விற்பனை செய்ய பாகப்பிரிவினை செய்த சொத்துக்கள் விற்பனை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சிலர் கடன் பெற்று புதிய வீடு கட்ட நேரிடும். பணத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புண்டு. ஆனால் பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சமந்தான் இருந்தாலும் கூட ஓவரால் பார்த்தா அவளுக்கு என்ன ஒரு பெரிய இதுன்னா 11ஆம் இடத்துல சனி இருக்கார். இந்த சனி இருக்கிறதுனால ஒன்றும் பயப்பட வேண்டாம். சனி லாபஸ்தானத்தில் இருக்கார். சரி, இதுக்கு என்ன பரிகாரம்? அமாவாசை கழித்து 5ஆவது நாள் சுக்ல பஞ்சமி அப்படின்னு வருது. அன்றைக்கி வாராகி எங்கே இருக்கோ அந்த வாராகி எல்லா இடத்துலையும் பிரபல்யமாயின்னு இருக்கு. வாராகி எல்லா இடத்துலையும் வந்தாச்சு. வாராகி அம்மனுக்கு இருப்பு என்ன? தீபம் 2 தீபம் ஏற்றி வைக்கணும். சனிக்கிழமையில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடணும். தினமும் கணபதியை விநாயகர் பெருமானை வணங்கி வரணும். சூரிய பகவானை நமஸ்கரித்து வரணும். ஏன் சூரிய பகவானை நமஸ்கரிக்கணும்? மேஷராசிக்கு சூரியன் தான் உச்ச வீட்டுக்காரன், அதனால் வழிபடணும். கணபதியை வழிபடணும். அப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர். ஆக இந்த 60% மேஷராசிக்காரர்களுக்கு நற்பலன், ரொம்ப நல்ல பலன். அடுத்து கிருத்திகை. முதல்ல அஸ்வதி பரணி கார்த்திகை 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அது முதல்ல சொன்னது. அந்த கிருத்திகை 1ஆம் பாதம் வரையும் நான் மேலே சொன்னது மேஷராசி. அடுத்து கிருத்திகை 2, 3, 4 பாதம் ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். ஆக இந்த ரிஷபராசி கிருத்திகை 2ஆம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் வரையும் உள்ளவாளுக்கு குரு 12இல் இருப்பது நன்னா இல்லை. விரயஸ்தானம். செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றம் மற்றும் இலாக்கா, அதாவது இன்டர்னல் சேஞ்ச், உள்ளுக்குள்ளேயே ஏதாவது பொசிஷன் சேஞ்ச் ஆகும். தாயாதி வகையில் உயிர் கண்டம் ஏற்படலாம். புதிதாக கோசாலை பண்ணை ஆரம்பிக்கிறது. பால் ரிலேட்டடாக அதாவது தொழில் தொடங்கலாம். புதிய கடன் வாங்கி ஏதாவது பெருசாக ஒரு கட்டுமானம், ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வாடகை கொடுறது, பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு இல்லை கடை கட்டி வாடகை கொடுறது, வீடு கட்டி வாடகை கொடுறது, அதெல்லாம் பண்ணலாம். இருக்கிற இடத்துலேருந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு வீடு மாற்றமோ தொழில் மாற்றமோ இல்லை இருக்கிற பொசிஷன்லேருந்து வேறு அடுத்த கிரேடுக்கு போகிறதோ எல்லாம் இந்த வருஷம் நடக்கும். குரு பகவான் சித்திரை மாதம், அதாவது மே 1ஆம் தேதி ரிஷபராசிக்கு வரார். ஜென்ம குரு ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜென்மத்தில் குரு வந்தார், காட்டுக்கு போனார். ஜென்ம குரு காலமாகும். சிலர் பழைய குற்றங்களுக்காக தண்டனை அனுபவிக்க நேரும். நெருங்கிய நண்பர்களால் சிரமங்கள் ஏற்படும். செய்யும் உத்தியோகத்தில் கையூட்டு பெற்ற குற்றத்திற்காக பதவி நீக்கெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் அந்த ஜென்மகுருவர் தான் இந்த 1 வருஷத்தில் வேலை பார்க்குறவாளுக்கெல்லாம் பழைய பாரிஷெல்லாம் தூசு திட்டி ஃபைல் எடுத்து அப்போ நம்ம என்ன பண்ணோம் இப்போ அதுக்கெல்லாம் என்கொயரி தான் நடக்கும். வேலையில் கொஞ்சம் உபதிரவங்கள்லாம் வரலாம். சனி 10ஆம் இடத்தில் இருப்பது நன்னா இல்லை. மனைவியின் உடல்நலம்
கடுமையாக பாதிக்கும். சிலர் புனித பயணம், தூரதேச பயணம், தீர்த்த யாத்திரை போகலாம். கோர்ட்டு கேஸு வழக்கு சில 1000 ரூபாய் இழக்க நேரிடும். பணத்திற்கு அதிக தட்டுப்பாடு ஏற்படும். ராகு 11ஆம் இடத்தில் இருப்பது நன்னல்ல. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் சிலருக்கு வருவாய் கிடைக்கும். ஆனால் 11ஆம் இடத்துல ராகு ரிஷபராசிக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பொதுவாக ராகு 11ஆம் இடத்துல இருந்தால் பொங்கு சனி மாதிரி ராகு அள்ளி கொடுப்பான் அப்படிங்கிறது ஜோதிட அலங்காரத்தில் இருக்குது. அது மாதிரி 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரிஷபராசிக்கு, எஸ்பெஷலி இந்த ரோகிணி மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் வரும், பணம் வரும். பழைய சொத்து ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வரும். சொத்து ஏதாவது விற்கணும்னா அதிக விலைக்கு விற்கலாம். உறவினர்கள் மூலமாக மாமியார் இடத்துல உறவினர்களை கணிசமான தொகை கைக்கு கிடைக்கும். அதாவது ஒரு சொந்தக்காரர் மூலிமா பணம் கொடுத்து ரொம்ப நாள் வரலைன்னா அதெல்லாம் கைக்கு வந்துடும். வேலையை பொறுத்தவரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்பு ரீதியாக ஒன்றும் பிரச்சனை வராது. எல்லாரும் அந்யோன்யமாக சொந்தக்காரெலாம் இருப்பாள். தோல் சம்பந்தப்பட்ட வியாதி அதிக அளவில் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. பழைய கடன்களை முழுமையாக அடைக்க முடியும். இந்த வருஷத்தில் பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. கேது 5ல் இருப்பதனால அது ரொம்ப நல்லது தான். சில பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய ரக வாகனம் வாங்க நேரும். பெற்றோர்களின் உடல்நலம் கடுமையாக பாதிக்கும். மருத்துவ செலவு அதிகரிக்கும். தடைப்பட்ட திருமணம் ஏற்படும். தற்சமயம் நடைபெறும் நல்ல காரியங்கள் திருமணத்திற்கு இப்போ இந்த வருஷம் நல்ல காலம். சிலருக்கு கல்வியில் தடை ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் நன்றாக நடைபெறும். வாகனத்தில் சிறு விபத்து வரும், கவனமாக இருக்கவும். சரி, இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் வேணுமே. நல்லதும் சொல்லியிருக்கு, கெடுதலும் சொல்லியிருக்கு. அப்போ இவ நல்லா இருக்கணுமே. வளர்பிற சஷ்டி அமாவாசை கழிஞ்சு 6வது நாள் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம், சந்திரகாப்பு, பன்னீர் அபிஷேகம் செய்யணும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு வஸ்திர தானம் செய்யணும். சதய நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு பச்சை கற்பூர அபிஷேகம் செய்யணும். அபார வளர்ச்சி கிடைக்கும். 60% இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலன். மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். மிதுன ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு 11ல் இருப்பது ரொம்ப நல்லது, லாபஸ்தானம். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லா கொடி கட்டி பறப்பா. திருமணம் செய்ய எண்ணியவர்கள் எண்ணம் நிறைவேறும். கூட்டு குடும்பத்தில் கலகம் உண்டாகும். குரு பகவான் சித்திரை மாதம் பயிற்சியாகி ரிஷபராசிக்கு 12ல் இருப்பது உகந்த இடமல்ல. நீண்ட காலமாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு தற்சமயம் புத்திர சந்தான பிராப்தி ஏற்படும். சிலருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்ய நேரிடலாம். மாமியார் மருமகள் சண்டை அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் பல பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருக்கும். சனி பகவான் 9ஆம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் இருப்பது உகந்த இடமாகும். வெளிநாடு சென்று இருந்தவர்கள் திரும்பவும் நம் நாட்டுக்கு வந்து இங்கே வேலை பார்த்து இங்கே செட்டில் ஆகிறதுக்கு இந்த வருஷம் அவளுக்கு அந்த அமைப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சாதகமாக தீர்ப்பு வரும். நம்பிக்கை மோசடி அதிக அளவில் நடைபெறும். பெற்றோர்களின் உடல்நலம் சீராகும். புதியதாக ஒரு வீடு கட்ட நேரிடும். ரயில் வண்டியில் செல்லும்போது சற்று ஜாக்கிரதை தேவை. ராகு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது உகந்த இடமல்ல. ஜீவனஸ்தானமாகும். அது கட்டடப் பணி சற்று தாமதமாக நடக்கும். வீட்டில் சண்டை சச்சரவு அதிகமாக நடைபெறும். செய்யும் உத்தியோகத்தில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும். உறவினர்களால் வீண் கலகங்கள் உண்டாகும். தனது புத்திர புத்திரிகளால் வீண் மனக்கவலைகள் உண்டாகும். தோல் சம்பந்தமான வியாதி சிலருக்கு பாதிப்பு ஏற்படும். கேது 4ஆம் இடத்தில் இருக்கிறது நன்னா இல்லை. அர்த்தாஷ்டம காலமாகும்.
அளவுக்கு அதிகமாகவே எதிர்பார்த்ததற்கு மேலே செலவு ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் இருக்கும். வாகனத்தில் சிறு கண்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அரசு துறைகளில் பல தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பணமுடக்கம் ஏற்படும். ஆனாலும் பரிகாரத்து மூலிமா இது எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி பரிகாரத்திலிருந்து நம்ம எல்லாத்தையும் விடுபடலாம். தேய்பிரை அஷ்டமி காலபைரவர் அவருக்கு ஒரு 27 மிளகு மூட்டை கட்டி தீபம் ஏற்றி வரவும். இந்த கோவிலில் பார்த்த பேர் எள்ளில் மூட்டை கட்டி விளக்கேற்றுவார். அது மாதிரி 27 மிளகு மூட்டை கட்டி தீபம் ஏற்றி வரணும். பசுமாட்டுக்கு தவிடு, புண்ணாக்கு, வைக்கோல், புல் போன்றவற்றை சாப்பிட கொடுக்கவும். தினமும் காலையில் ஆஞ்சநேயரை வணங்கவும். 65% இந்த வருஷம் நல்லா இருக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த ராசியில் பிறந்தவாள் நட்சத்திரத்தில். குரு பகவான் 10ல் இருப்பது உகந்த இடமல்ல, ஜீவனஸ்தானமாகும். பழைய கடன் அடைக்க புதிய கடன் பெற நேரிடும். வங்கி கடன் பெற்று பெரிய அளவில் வியாபாரம் ஆரம்பித்து நஷ்டப்பட நேரிடலாம். அரசியல் கட்சி தொடர்புடையவர்களுக்கு பதவி இறக்கம் ஏற்படும். குரு பகவான் சித்திரை மாதம் ரிஷபராசிக்கு 11ல் இருப்பது லாபஸ்தானமாகும். பெரிய மகான்களின் ஆசையும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். சிலருக்கு சளி தொல்லை, கைகால் குடைச்சல், தலைவலி, நீர்வாதம் போன்ற தொந்தரவுகள் வந்த வண்ணம் இருக்கும். சனி பகவான் 8ஆம் இடத்தில் அஷ்டமச்சனியாக சஞ்சாரம் செய்கிறார். மேற்படிப்பு பயில்வதில் சற்று காலதாமதம் மாணவர்களுக்கு ஏற்படலாம். உறவினர்களால் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வரும். பயணங்களில் வழிப்பறி நடைபெற வாய்ப்புள்ளது. ஜாக்கிரதையாக இருக்கணும். உஷ்ணாதிக்க நோய் கடுமையாக பாதிக்கும். ஜாக்கிரதை தேவை. ராகு 9ஆம் இடத்தில் இருப்பது பாக்கியஸ்தானமாகும். உகந்த இடமாகும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் ஒரு கணிசமான தொகை கைக்கு கிடைக்கும். உணவு விடுதி, தங்கும் விடுதி நடத்துபவர்களுக்கு கணிசமான லாபம் கிட்டும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் இருக்கும். எதிரிகளின் தொல்லைகள் சற்று குறையும். புதிய முன்னேற்றத்திற்காக பணம் செலவாகும். கேது 3ஆம் இடத்தில் இருப்பது உகந்த இடமல்ல. சகோதர வகையில் வீண் குழப்பங்கள் ஏற்படும். மோட்டார் வாகனங்களால் செலவுகள் அதிகரிக்கும். பெற்றோர்களின் உடல்நலம் கடுமையாக பாதிக்கும். அண்டை அயலாருடன் கருத்து வேறுபாடு வலுக்கும். பொருளாதார நெருக்கடி அதிகரிக்கும். தூரதேச பயணங்களில் எந்தவித லாபமும் கிடைக்காது. மன அழுத்தமும் அதிகரிக்கும். பரிகாரம்: பௌர்ணமி அல்லது அமாவாசை திதிகளில் பிரத்யங்கரா தேவிக்கு அலரி பூவினால் மாலை அல்லது குங்குமத்தினால் அபிஷேகம் செய்து வழிபடவும். தினமும் கிழக்கு திக்கில் பறவைகளுக்கு சாதம் வைக்கணும், வெள்ளை சாதம் வைக்கணும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் ஒரு 11 முறை சுற்றணும். பஞ்சமியில் வாராகி அஷ்டோத்திரம் சொல்லணும். தினமும் பசுக்களுக்கு பழமோ அல்லது புல், வைக்கோல், புண்ணாக்கு, அரிசி, வெல்லம் போன்றவை கொடுக்கலாம். 70% கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன். மகம், பூரம், உத்திரம் இந்த ராசியில் பிறந்த நட்சத்திர பிறந்தவர்களுக்கு குரு 9ல் இருப்பது உகந்த இடமாகும். பாக்கிய குருஸ்தானமாக பழைய பாக்கியங்கள் யாவும் வசூலாகும். நீண்ட காலமாக பிரிந்து வாழ்ந்த தம்பதியர் ஒன்று கூடி வாழ நேரும். சிலருக்கு விஷஜுரம் பாதிக்க நேரும். கோர்ட்டு, கேசு வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். தீயணைப்பு, போலீஸ், இராணுவம் போன்ற துறையில் பணிபுரிபவர்களுக்கு பரிசும் பாராட்டும் பட்டயமும் கிடைக்கும். ஊதிய உயர்வு தற்சமயம் கிடைக்கும். நீண்ட காலமாக பிரிந்து வாழ்ந்த குடும்பத்தினர் ஒன்று சேர வாய்ப்புள்ளது. சுப நிகழ்ச்சி நடந்த வண்ணம் இருக்கும். குரு பகவான் சித்திரை மாதம் ரிஷபராசிக்கு வரும்பொழுது 10ஆம் இடத்தில் இருப்பது ஜீவனஸ்தான காலமாகும். குலதெய்வ வழிபாடு முறையாக செய்ய முடியாது. அரசியல் தொடர்புடையவர்களுக்கு பதவி இறக்கம் ஏற்படும். வாகன போக்குவரத்துகளில் சிலருக்கு கண்டம் வர வாய்ப்புண்டு. பொருளாதார நெருக்கடி அடிக்கடி உண்டாகும்.
பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும். சனி பகவான் ஏழில் இருப்பது கண்டகச்சனி காலமாகும். வாகனத்தில் சற்று ஜாக்கிரதையாக ஓட்டுவது நல்லது. பாம்பு, ஆடு, எருது, பசுமாடு, நாய், காட்டு விலங்கு போன்றவைகளால் சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. சிலர் கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்ய நேரிடும். இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்சமயம் நோய் குணமாகும். பெற்றோர்களின் உடல்நலம் நல்ல முறையில் இருக்கும். ராகு 8ஆம் இடத்தில் நன்னாளில் அஷ்டம காலம் ஆகும். செய்யும் உத்தியோகத்தில் பதவியிறக்கம் ஏற்படலாம். பழைய நண்பர்களிடம் சற்று ஜாக்கிரதையாக இருப்பது நலன் தரும். கொடுக்கல் வாங்கலில் படிப்படியாக நெருக்கடிகள் அதிகரிக்கும். சகோதர சகோதரரிடையே கருத்து வேறுபாடு வலுக்கும். பாகப்பிரிவினை செய்ய எண்ணியவர்கள் எண்ணம் நிறைவேறும். கேது 2ஆம் இடத்தில் இருப்பது உகந்த இடமாகும். பழைய கடன்கள் யாவும் முழுமையாக வசூலாகும். சொத்து வரி, சுங்க வரி, வருமான வரி போன்றவற்றில் சிக்கி தவித்தவர்களுக்கு தற்சமயம் சுமூகமான பலன் கிடைக்கும். தடைப்பட்ட திருமணம் நடைபெறும். அதிகாரிகளின் மேலதிகாரிகளின் தொல்லை இருக்காது. புத்திரர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு பணம் கோடிக்கணக்கில் செலவிட நேரிடும். பரிகாரம் என்னன்னா, புதன் அல்லது சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் வைத்து பூஜையை செய்து வரவும். செந்தூரம் பார்த்துருப்போம். அனுமாருக்கு ரொம்ப பிரீதியாக இந்த ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோயில் உள்ள நுழையும் போது வலது பக்கம் பார்த்தே ஆஞ்சநேயருக்கு அப்படியே செந்தூரத்திலேயே இருக்கும். ஆஞ்சநேயர் செந்தூரத்தை தான் சாத்தியிருப்பார். பானகம், உப்பில்லாத உளுந்த வடமாலை சாற்றவும். காலையில் சூரிய பகவானை வணங்கி வரவும். ஞாயிற்றுக்கிழமைகளில் கால பைரவருக்கு மெழுகு தீபம் ஏற்றி வரவும். 75% ரொம்ப நல்ல பலன். அதே மாதிரி உத்தர நட்சத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த கன்னிராசியில் பிறந்தவாளுக்கு குரு 8ஆம் இடத்தில் இருப்பது நன்னாளில் அஷ்டம் குரு ஸ்தானமாகும். பேப்பர், அட்டை, கண்ணாடி, பாதரசம், மர வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று பொருளாதார நெருக்கடி உண்டாகும். தண்ணீர் வியாபாரம் செய்பவர்களுக்கு அரசு கெடுபிடி அதிகமாக இருக்கும். பெற்றோர்கள் உடல்நிலை பாதிக்கும். ஒரு புதிய வியாபாரம் ஆரம்பிக்க நேரும். குரு பகவான் சித்திரை மாதம் ரிஷபராசிக்கு வரும்பொழுது 9இல் இருப்பது பாக்ய குரு ஸ்தானமாகும். அந்த காலத்தில் விளையாட்டுத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு தங்கப்பதக்கம் வெல்ல நேரிடும். சகோதர சகோதரருடைய ஒற்றுமை நிலவும். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது உகந்த இடமல்ல. குலதெய்வ வழிபாடு முறையாக செய்ய இடம். பழைய சொத்துக்களை விற்று வேறு புதிய அசையா சொத்துக்கள் வாங்க நல்ல காலம். சில புதிய ஆலயம் கட்டி குடமுழுக்கு செய்யலாம். எதிரிகளின் தொல்லைகள் சற்று குறையும். தூரதேச பயணத்தால் நற்பலன்கள் கிடைக்கும். ராகு பகவான் 7இல் இருப்பது நன்னாளில் நீண்ட காலமாக வசூலாகாமல் இருந்த பணம் தற்சமயம் வசூலாகும். பாகப்பிரிவினைகள் தகராறு நடைபெற்று வந்தது இனிமேல் சரியாயிடும். சிலர் சொந்த இடத்தை விட்டு வேறு இடத்துல குடி போகணும்னு நினச்சா இந்த வருஷம் போகலாம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கேது 1இல் ஏற்படுத்தினால புதிய நண்பர்களை நம்பி மோசம் போக நேரிடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்ய வேண்டாம். வங்கி கடன்களை முழுமையாக அடைக்க முடியும். ரொம்ப நாள் கடன் இருக்குன்னா இந்த வருஷத்துக்குள்ளே எல்லா கடனையும் அடைச்சிடலாம். குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கிறதுன்னா இந்த வருஷம் நடத்திடலாம். கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் மிஷினரி, உணவு விருதி போன்ற துறையில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமையில் துர்க்கைக்கு 11 எலுமிச்சம்பழம் மாலை அனுபவித்து அர்ச்சனை செய்து வரவும். பிரதி சனிக்கிழமைகளில் லலிதா சகஸ்ரநாமம் ஜபித்து வரவும். கோவுக்கு, பசுவுக்கு வெள்ளிக்கிழமையில் அகத்திக்கீரை கொடுக்கலாம். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தலாம். காலபைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் மிளகு தீபம் ஏற்றலாம். 85% நல்லது இந்த வருஷம். சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு குரு 7இல் இருப்பது உகந்த இடமாகும். களத்திர ஸ்தானமாகும். தற்சமயம் தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடக்கும். சகோதர சகோதரின் எதிர்கால முன்னேற்றத்திற்காக லட்சக்கணக்கில் கடன் வாங்க நேரும். பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனம், புதிய வீடு போன்றவை இந்த வருடம் வாங்குவதற்கு நல்ல காலம். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த வருஷம் துலா ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்வியில் ரொம்ப நல்ல முன்னேற்றம்.
கொடுக்கல் வாங்கலில் சில சிக்கல் ஏற்படும், அது மறைந்துவிடும். குரு பகவான் ரிஷபராசிக்கு வந்தோடனே அஷ்டமஸ்தான குரு காலம், அந்த குடும்பத்தில் இருந்து விலகி ரொம்ப தூரம் வாழ்க்கையை மேற்கொள்ளணும்னு நினச்சி குடும்பத்தை விளக்கணும்னு நினச்சி யாராவது அந்த மாதிரி சிந்தனைகள் இருந்தாலும் இந்த அஷ்டம குரு நடக்கிற காலத்தில் இந்த சிந்தனையெல்லாம் வரும். இருந்தாலும் அதெல்லாம் தடைப்படும். குலதெய்வ கோவில் கட்டணம்னு நினைக்கிறவ திருப்பணி பண்ணலாம். வருமான வரி, சுங்கவரி, சொத்து வரி அதிகாரிகளால் வீண் தொல்லைகள் ஏற்படும். அளவுக்கு அதிகமான பணம் விரயம் ஏற்படும். சனி பகவான் 5ல் இருப்பதும் நன்னா இல்லை. பூர்வீக சொத்து மீது சட்ட சிக்கல்கள் ஏற்படும். சகோதரர்களுடைய கருத்து வேற்றுமை வலுக்கும். வாகனத்தில் சிறு கண்டம் ஏற்படலாம். மருத்துவ செலவு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்காது. திடீர் அதிர்ஷ்டத்தினால் சிலர் லட்சக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்கலாம். ராகு பகவான் 6ல் இருப்பதால் திடீரென சிலருக்கு இரத்த சம்பந்தமான நோய் பாதிக்கும். பூண்டு, வெங்காயம், காய்கனி, புஷ்பம் வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்படும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்த வண்ணம் இருக்கும். பழைய எதிரிகளால் வீண் தொந்தரவுகள் வரும். தேவையில்லாத பொய் வழக்குகள் ஏற்படலாம். குரு 12ஆம் இடத்தில் இருப்பது உகந்த இடமல்ல. அடகு வைத்த நகைகளை முழுமையாக மீட்க முடியும். அரசியல் கட்சிகள் செல்வாக்கு உயரும். பட்டம், பதவி, பேறு, புகழ் அனைத்தும் தானாகவே தேடி வரும். கல்யாண மண்டபம், வியாபார ரீதியான கட்டிடங்கள் கட்ட நேரிடும். பஞ்சு, நூல், விசைத்தறி, வேஷ்டி போன்ற துறையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் சர்வேஸ்வரருக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்து வரவும். வெண்கடுகு தீபம் ஏற்றி வரவும். எலுமிச்சம்பழம் மாலை சாற்றுப்படி செய்து வரவும். ஸ்ரீ பிரத்யங்கராதேவிக்கு காய்ந்த மிளகாய் மூலம் ஹோமம் செய்து வரவும். காக்கைகளுக்கு உணவு வழங்கலாம். 70% நல்ல பலன். விசாக மனுஷம், கேட்டை, விருச்சிக ராசி. குரு 6ல் இருப்பது உகந்த இடமில்லை. ரோக ருண சத்ருஸ்தானமாகும். புதிய எதிரிகளால் வீண் கஷ்டங்கள் ஏற்படும். சிலருக்கு இறுதி அறுவை சிகிச்சை செய்ய நேரிடலாம். செய்யும் உத்தியோகத்தில் தற்காலிக பதவி நீக்கம் ஏற்படும். பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் போராட்டம் ஏற்படும். குரு பகவான் ரிஷபராசிக்கு 7ல் வந்த பிறகு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது 1ஆம் தேதி மே 1லிருந்து புதிய வியாபாரம் ஆரம்பிக்க நல்லா இருக்கு. கனரக வாகன ஓட்டுநர்கள் சற்று ஜாக்கிரதையாக செயல்படணும். மாமியார், மருமகள், உறவினர்கள், தேவையில்லாத சொந்தக்காரர்களால் அப்பப்போ சண்டையெல்லாம் வரும். நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவருக்கு கல்யாணம் ஆகும். இப்போ அதுக்கு நல்ல காலம். பெற்றோர்களால் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். புதிய அசையா சொத்து வாங்க நல்ல நேரம். சனி பகவான் 4ல் இருக்கிறது நன்னா இல்லை. அர்த்தாஷ்டம சனி. புத்திர புத்திரிகளின் கல்வி நலனுக்காக லட்சக்கணக்கில் பணம் செலவிட நேரிடும். சிலருக்கு பிளாடர், கிட்னி, பித்தப்பை, லிவர் போன்ற இடங்களில் கொஞ்சம் ஆரோக்கியம் பாதிக்கும். இரவு நேர பயணங்களில் அதெல்லாம் செய்யக்கூடாது. வாகனங்களில் தவணத்தொகை கட்ட முடியாமல் தவிக்க நேரிடும். சுலபமாக எந்த ஒரு காரியத்தையும் இந்த வருஷம் செய்ய முடியாது. பல தடைகள் வரும். சுயமாக யாராவது வங்கியில் ஒரு புதிய கடன் வாங்கி அதில் வியாபாரம் செய்யணும் அப்படின்னு நினச்சா செய்யலாம். ஆனால் கூட்டாக செய்யக்கூடாது, தனியாக செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கடன்களை அடையிறதுக்கு இந்த வருஷம் முடியும். ராகு 5ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் பழைய குற்றத்திற்காக தண்டனை அனுபவிக்க நேரிடும். காவல்துறையினரின் கெடுபிடி அதிகமாக இருக்கும். காணாமல் போன வாகனம் தற்சமயம் கிடைக்கும். அடகு வைத்த நகைகளை மீட்க முடியும். பொருளாதாரத்தில் சற்று முன்னேற்றம் காணப்படும். இளம் வயதுடைய ஆண், பெண் சிலர் கலப்பு திருமணம் செய்து கொள்வர். கேது பகவான் 11ல் இருக்கிறதுனால லாபஸ்தானம். மருந்தாரம் செய்து கொள்ள எண்ணியவர்கள் எண்ணம் நிறைவேறும். சிலருக்கு சிறுநீரக தொல்லை அதிக அளவில் ஏற்படும். அறுவை சிகிச்சை செய்து கொள்வ நேரிடும். ஆன்லைனில் சிலர் லட்சக்கணக்கில் நஷ்டமடைய நேரிடும். அதனால்
இந்த விசாகம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவ விருச்சிக ராசிக்காரா. இந்த ஆன்லைன்லாம் கொஞ்சம் இந்த வருஷம் எதுவும் பண்ண வேண்டாம். பரிகாரம் என்ன, புதன்கிழமை இல்லாட்டினா சனிக்கிழமை லக்ஷ்மி நரசிம்மரை நமஸ்காரம் பண்ணி 2 நெய் தீபம் ஏற்றி வைக்கலாம். அமாவாசை கழித்து 11வது நாள் ஏகாதசி கிருஷ்ண பகவானுக்கு அவல் பாயசம் நைவேத்தியம் பண்ணலாம். குழந்தைகளுக்கு சாப்பிடவும் கொடுக்கலாம். ராகவேந்தருக்கு பிருந்தாவன பூஜை செய்யலாம், நல்ல பலன் கிடைக்கும். பைரவருக்கு அதாவது விசேஷமாக பைரவருக்கு அபிஷேகம் பண்ணலாம். 75% இவாளுக்கு இந்த வருஷம் நன்னா இருக்கு. மூலம் பூராடம் உத்திராடம். மூலம் பூராடம் உத்திராடம் தனுசு ராசி. அதில் இருந்தவர்களுக்கு குரு 5ல் இருப்பது நன்னா இருக்கு. பூர்வீக புண்ணியஸ்தானமாகும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பாகப்பிரிவினை தற்சமயம் நடைபெறும். பிரிந்து வாழ்ந்த தம்பதியர் ஒன்று கூடி வாழ நேரிடும். புத்திர பாக்கியம் ஏற்படும். சில எதிரிகளின் பலம் ஓங்காது. மருத்துவ செலவு குறையும். குடும்பத்தில் குழப்பங்கள் வராது. மின்சாரம் தண்ணீர் போன்றவற்றால் பிரச்சனை வரும். குரு பகவான் சித்திரை மாதம் அவர் ரிஷபராசிக்கு வந்துடுறார். வந்தோடனே ரோகம், ருணம், சத்ரு இதெல்லாம் இது ஸ்தானம். ருணரோக சத்ரு ஸ்தானம். அது யாரோ செய்த குற்றத்திற்காக சிலர் தண்டனை அனுபவிக்க நேரிடும். தந்தையாரால் மருத்துவ செலவு அதிகரிக்கும். சர்க்கரை வியாதி சிலரை கடுமையாக பாதிக்கும். பேப்பர், அட்டை, கண்ணாடி, பூண்டு, வெங்காயம் வியாபாரம் பாதிக்கும். சனி பகவான் 3ல் இருக்கிறது. கூட்டு வியாபாரம் நஷ்டம் ஏற்படும், செய்யக்கூடாது. ஏற்றுமதிக்கு பெரிய வியாபாரம் லாபம் இருக்காது. அண்டை அயலாருடன் கருத்து வேற்றுமை வழுக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். அங்க இனமுள்ள மனிதர்களால் உதவி பெற நேரலாம். ராகு பகவான் 4ல் இருக்கிறது நல்லா இல்லை. சிலருக்கு சினிமா துறையில் வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்த இருப்பிடத்தை விட்டு வெளியூர் குடியேற நேரிடும். அதிக அளவில் கடன் ஏற்படும். மன அழுத்தம் ஏற்படும். சில வெளி மாநிலத்திற்கு செல்லலாம். கேது 10ஆம் இடத்தில் இருப்பது ஜீவனஸ்தானம். செய்யும் உத்தியோகத்தில் தற்காலிக பதவி நீக்கம் ஏற்படலாம். அடகு வைத்த நகைகளை மீட்க புதிய கடன் பெற நேரிடும். சனிக்கிழமை சக்கரத்தாழ்வாரை வணங்கி 5 தீபம் ஏற்றி வழிபடவும். சுதர்சன மந்திரத்தை ஜபிக்கலாம். ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை தினமும் சொல்லி வரவும். தினமும் விநாயகரை தரிசிக்கலாம். திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு பச்சரிசி மாவு விளக்கு ஏற்றி வரவும். காளி தேவியை அமாவாசை என்று நமஸ்கரிக்கலாம். 75% இந்த வருஷம் நன்னா இருக்கு. உத்திராடம், திருவோணம், அவிட்டம், மகர ராசி இவாளுக்கு குரு 4ஆம் இடத்தில் இருக்க. அர்த்தாஷ்டம் குரு காலம். வெளிநாடு சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்தோடு ஒன்று சேர வாய்ப்பு. சுரங்கம் மற்றும் நீர்த்தேக்கங்களில் பணிபுரிவர்களுக்கு சிறு கண்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இளைய சகோதரிகளிடையே கருத்து வேற்றுமை வலுக்கும். அரசுக்கு செலுத்த வேண்டிய பழைய வரிகளை பரிபூர்ணமாக செலுத்த முடியும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு பூர்வீக புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தினால வனத்துறையில் பணிபுரிவர்களுக்கு நற்பலன் ஏற்படும். சிலருக்கு அயல் நாடு பணம் தானாகவே கைக்கு கிடைக்கும். மூதாதையரின் சொத்துக்களின் மீது இருந்து வந்த வழக்குகள் யாவும் சமரசமாக பேசி ஒரு முடிவுக்கு வரும். சனி பகவான் 2ல் இருப்பது நன்னா இல்லை. 7.5 ஆண்டு சனி பாதச்சனி காலமாகும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் கவலைப்பட நேரிடும். பழைய சொத்துக்களை விற்று கடன் அடைக்க நேரிடும். பெற்றோர்களுக்கு கண்ணறுவை சிகிச்சை செய்ய நேரிடும். ராகு 3ஆம் இடத்தில் இருப்பது விளையாட்டுத் துறையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சற்று இறக்கம் ஏற்படும். கைகால் முட்டி சரீர ரீதியாக சில இடங்களில் தீராத வலி ஏற்படும். சிலருக்கு தலையில் இரத்த குழாய் அடைப்பு ஏற்படும். செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றம், இலாக்கா மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. கேது பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது
நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நிவர்த்தியாகும். தினமும் விநாயகரை வணங்கி சங்கடகர சதுர்த்தி அன்று தேங்காயில் தீபமேற்றி வழிபடவும், கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து தானம் செய்யவும், மாதுளம் பழம் சாறை அபிஷேகம் செய்து வரவும், வரதராஜ பெருமாளுக்கு புனுகு சாற்றவும். 80% நன்னா இருக்கு. அவிட்டம் சதயம் போராட்டாதி. கும்பராசிக்காரர்களுக்கு குரு 3ல் இருப்பது உகந்த இடமில்லை. தைரிய வீரிய ஸ்தானமாகும். வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அரசு மானியம் முழுமையாக பெற முடியும். வீட்டில் உள்ள நகைகளை அடகு வைக்க நேரிடும். சிலருக்கு கழுத்தில் கட்டி இடுப்பு வழி மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வரலாம். கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடு அகலும். ஒரு புதிய அசையா சொத்தை விலைக்கு வாங்க நேரிடும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அர்த்தாஷ்டம குரு காலமாகும். அந்த அர்த்தாஷ்டம குரு காலத்தில் உத்தியோகத்தில் இடமாற்றம் வரும். வயசில் சின்ன வயசுக்காரர்களுக்கு இந்த காதல் கலப்பு திருமணம்லாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். ஓய்வு பெற்றவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ண ரொம்ப நல்ல காலம். பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. சனி பகவான் 7 சனி, அதனால் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்காது. இருமல், சைனஸ், ஒற்றை தலைவலி, பக்கவாதம் போன்ற நோய்கள் கடுமையாக பாதிக்கும். சிலருக்கு சிறுநீரக கல் பிரச்சனை ஏற்படும். மருத்துவ செலவு அதிகரிக்கும். அதனால் இந்த வாழ்க்கையில் என்ன பரிகாரம்? திங்கக்கிழமை அரச மரத்தை சுற்றவும். வெள்ளிக்கிழமையில் நாகர் சிலைகளுக்கோ இல்லை புத்துக்கோ பாலாபிஷேகம் செய்யலாம். வரதராஜ பெருமாளுக்கு சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு அப்படின்னா ஏகாதசி அன்னைக்கு திருமஞ்சனம் செய்து வரவும். வானரங்களுக்கு தயிர் சாதம் சாப்பிட கொடுக்கலாம். தினமும் குலதெய்வத்தை மனதில் நினைத்து வணங்கவும். சூரியனை நமஸ்காரம் செய்யணும். 65% நல்ல பலன். பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி. மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் குரு 2ஆம் இடத்தில் இருப்பது நன்னா இல்லை. பூர்வீக சொத்துக்கள் பரிபூர்ணமாக அனுபவிக்க நேரிடும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் நன்றாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் எந்த நஷ்டமும் இருக்காது. குருபவ பயிற்சிக்கு பிறகு ரிஷபராசிக்கு வந்தக்கப்புறம் அரசு அதிகாரிகளால் கெடுபதி அதிகமாக இருக்கும். வாகனத்தில் சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. நீண்ட காலமாக ரிஜிஸ்டர் ஆகாமல் இருந்த சொத்து தற்சமயம் பதிவு செய்யப்படும். உற்றார் உறவினர்களால் சிறு சிறு சண்டைகள் வரலாம். வயதானவர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட வாய்ப்புண்டு. வாகனத்தில் சற்று ஜாக்கிரதையாக செல்வது நலம். சனி பகவான் 12ல் இருப்பது 7.5 ஆண்டு சனி, விரயச்சனி. கூட்டு குடும்பத்தில் பல சிக்கல்கள் உண்டாகும். சொத்து விரயமாகும். விளையாட்டுத் துறையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பரிசும் பாராட்டும் கிடைக்கும். விவசாயத்துறையில் சிலர் சாதனை பறிக்க நேரிடும். மேலும் நெடுஞ்சாலையில் உணவு விடுதி ஆரம்பித்து நல்ல லாபம் கிடைக்கும். காவல்துறையின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். மரம், பிளாஸ்டிக், கண்ணாடி, திராவகம், பெட்ரோல், பேட்டரி போன்ற துறையில் வியாபாரம் செய்வதற்கு சிறிது நஷ்டம் ஏற்பட்டு பிறகு லாபம் கிடைக்கும். பொதுவாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு அமாவாசை அன்னைக்கு சிவபெருமானுக்கு பச்சரிசி மாவினால் அபிஷேகம் செய்து, அரிசி மாவு அபிஷேகம், மறுநாள் சுக்லபட்ச பிரதம அன்னைக்கு தேன் அபிஷேகம், இது 2 சிவன் கோயிலில் பண்ணணும். முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதி அன்று தினை மாவினால் விளக்கேற்றி வணங்கி வரவும். சங்கடகர சதுர்த்தி அன்று கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து சாப்பிட கொடுக்கவும். சுமங்கலிகளுக்கு தாலிச்சரடு கொடுக்க விசேஷம். 65% இந்த வருஷம் நல்லது. ஸோ இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் பலன் பார்த்தோம். ரொம்ப விஸ்தாரமாக இந்த வருஷம் பலன்கள்லாம் ஒவ்வொரு தேசத்துக்கும் எப்படி இருக்கும், ராஜ்யத்தில் எல்லாம் எப்படிலாம் எந்தெந்த துறைகளுக்கு அதெல்லாம் இந்த வருஷம் விஸ்தாரமாக சொல்ல முடியல. அதனால் காலத்தை அனுசரித்து இந்த பஞ்சாங்கம் படத்தை இதோட பூர்த்தி செய்ய போகிறோம்.
சித்திரை மாதம் 1ஆம் தேதி இன்னைக்கு யோகம் சித்த யோகம் மேசை இருப்பு 4:30, அகஸ்ட் நாளைக்கு 30:30, சார்த திதி சூன்ய திதி, யோகினி மேற்கு, நேத்திரம் ஒன்று ஜீவனர. குரோதி வருஷம் சித்திரை மாதம் சாலிவாகன சகாப்தம் 1945, கலி 5125, இங்கிலீஷ் 2024, பசலை 1433, கொல்லமாண்டு 1199, விதிரி 1445, உத்தராயணம் வசந்த ருத்து, சைத்திர மாதம், வைசாக மாதம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் 1ஆம் தேதி, சஷ்டி திதி 26 நாழிகை 4 வினாடி, சாயந்தரம் 4:43 வரை. திருவாதிரை 59 நாழிகை 53 வினாடி, சாயங்காலம் 6 மணி வரையும். அதிநாம யோகம் 53 நாழிகை 58 வினாடி, தைத்திர கரணம் 25 நாழிகை 47 வினாடி, ராஜ்யம் 19 நாழிகை 48 வினாடி. சஷ்டி விரதம், நிம்ப குசும பட்சணம், சூன்யார்க்கம், தமிழ் வருட பிறப்பு. அதாவது வேப்பம்பூ பச்சடி, வேப்பம்பூ கசப்பு, அப்புறம் வெல்லம் இனிப்பு, 2 கலந்து, இனிப்பும் கசப்பும் கலந்தது தான் வாழ்க்கைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி இந்த பச்சடி பண்ணுவா, வேப்பம்பூ பச்சடி. அதனால் சித்திரை மாதம் வருட பிறப்பு பஞ்சாங்கம் பண்ணணும். இந்த வருஷம் கேட்டவாளுக்கெல்லாம் இன்னும் விஸ்தாரமாக நம்ம நிறைய பார்ப்போம். ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷத்தில் எந்தெந்த துறைகள்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம நிறைய விஸ்தாரமாக பார்க்கலாம். அதனால் இந்த வருஷம் அவாவா மேலே ராஜ்யத்திலையும் சரி இங்கேயும் சரி அவாவா எல்லாமே அப்படியே தொடர்ந்து எல்லாம் இருந்துட்டு வரும். இந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் இந்த வருஷம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு நிறையா பகவான் இடத்துல பக்தி பண்ணி சுவாமிகிட்ட அதிகமாக ஜபதபங்கள்லாம் பண்ணிட்டு குலதெய்வத்தை போய் அடிக்கடி பார்த்துருந்தா இந்த குரோதி வருஷத்தை நல்லபடியாக நம்ம இதில் சிரமப்படாமல் இந்த வருஷத்தில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கலாம். எல்லோரும் 108 சக்தி பீடத்துக்கு அவசியம் மாதத்துக்கு ஒரு முறையாவது விஜயம் பண்ணணும். அம்பாளோட தரிசனம், அம்பாளுடைய பார்வை நம்ம மேலே படணும். நமக்கு எல்லா விதமான சிரமங்களும் குறையணும், பரம சௌக்கியத்தை அடையணும் அப்படிங்கிற மனசில் ஒரு பெரிய பிரார்த்தனையை வச்சுட்டு இந்த வருஷம் எல்லாரும் பரம சௌக்கியமாக இருக்கணும்னு சொர்ணகாமாட்சியை பிரார்த்தனை பண்ணி நிறைவு செய்கிறேன். நாராயண நாராயண நாராயணன்.